ஸோ இன்னைக்கு கூட ஒரு பர்சன் ஹி ஷேர்ட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹி காட் பிளேஸ்ட் இன் ஸ்டார்ட் அப். 1 year பிரேக்கப் இருந்தது. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணப்போ அது மாதிரி நிறைய பேர் இங்க இருக்கிற பேட்ச்ல உள்ளவங்க சுதர்ஷனோட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ ஹீஸ் அவர் லீடு ட்ரெயினர். ஸோ இன்னைக்கு ஆறுமுகம் வந்து அவைலபிளா இல்லாதனால சுதர்ஷன் வந்து ஹீஸ் பிரசன்டிங் அவர் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் சிவா. So 1 minute we will wait for people to join, then we will proceed further. In the நிமிஷத்துல if you have any questions about anything, நம்மளோட கோர்சஸோ இல்ல இவங்க people என்ன இண்டஸ்ட்ரி இது எதுவும் if you ask, Sudarshan is happy to answer on DevOps related any, I mean technical இல்லாம அந்த 1 minute குள்ள anything you can speak with. Then we will hand over to Shiva. Thank you ji. Sudarshan ji, now you can take it. ஸோ தேங்க்யூ. ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் சுதர்ஷன். ஸோ நான் வந்து தமிழ் பூமியில் வந்துட்டு ஐம் டேக்கிங் AWS and DevOps. ஸோ பாஸ்ட் 3 years ஐம் சப்போர்ட்டிங் தமிழ் பூமி. With us we have Shiva. Okay, so we plan to start a cyber security course which is very demandable in the market. எந்த அளவுக்கு இப்போ லீடிங் டெக்னாலஜிஸ் வந்துட்டு டெவலப்மெண்ட்ல ஃபுல் ஸ்டாக் இருக்கோ, டெவாப்ஸ் அதுக்கப்புறம் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இப்போ மிஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ வந்துட்டு கூட மார்க்கெட்ல வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து நம்மளுக்கு சைபர் செக்யூரிட்டிக்கு இருக்கு. பிகாஸ் செக்யூரிட்டி மேட்டர்ஸ் எவ்ரி திங். ஓகேவா? என்னதான் நம்ம இன்ஃப்ரா கிரியேட் பண்ணாலும் டெவலப் பண்ணாலும் அதை வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ண தெரியணும். ஸோ வித்தவுட் த செக்யூரிட்டி ஸ்கில்ஸ் நம்ம வந்துட்டு we are keeping our sites under risk. So we have an experienced person here with us. So who is Shiva? ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு 11 years இருக்கு. அதே மாதிரி வந்து அவரும் என்ன மாதிரி பார்ட் டைமாக வந்து 7 years வந்துட்டு ஹீஸ் டீச்சிங் whenever he gets time. அவரோட ப்ரைமரி ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஸ் இன்டு செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர், த்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் செக்யூரிட்டி ஆட்டோமேஷன் அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ். ஸோ இது வந்து அவரோட ப்ரைமரி ஸ்கில். அதே மாதிரி வந்து அவர் சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு he has done மாஸ்டர் இன் சைபர் ஃபாரன்சிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. அப்புறம் இப்போ க்ளவுடில் கூட இஸ் ஹேவிங் அஸ்யூர் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சர்டிஃபிகேட். ஸோ இஸ் வெரி குட் ட்ரெயினர். எனக்கு அவர் ரொம்ப நல்லா தெரியும். ஐ ஹோப் இஸ் ஆல்சோ கிவ் த சேம் குவாலிட்டி வாட் எவர் ஐ எம் கிவிங் டு யூ ஆல். ஸோ ஓவர் டு சிவா. ஸோ வெல்கம் டு த தமிழ் பூமி ஃபேமிலி. Thank you so much, Sudarshan. It was a very warm welcome. நன்றிகள். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி லைக் சைபர் செக்யூரிட்டி இஸ் வெரி பூமிங் டொமைன் நவ். ஸோ அது வந்து நம்ம ப்ராப்பராக இப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ திஸ் பர்டிகுலர் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐம் கோயிங் டு டீச் யூ வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் நான் அதுக்குன்னு ஒரு ஸ்லைடு வச்சுருக்கேன். ஸோ அதில் சைபர் செக்யூரிட்டியோட ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ அதில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு ஷேர் மை ஸ்க்ரீன் நவ். Please let me know. Are you able to see my screen? Yes. Thank you. So first நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். ஸோ myself Shiva. So I have some basic information. சுதர்ஷன் நம்ம உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. ஸோ என்னோட ஸ்கில் செட்ஸ் என்னோட இது என்னன்றது. ஸோ I did my masters in cyber forensics and information security. ஸோ சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டொமைன் இஸ் வேஸ்ட். ஸோ நம்ம வந்து டெக்னிக்கலாக எதில் நம்மளை ஸ்பெஷலைஸ்டு பண்ணிக்கிறோமோ ஸோ தேர் வி வில் பி பிளேசிங். ஸோ இப்போ நான் கரண்ட்டாக இன்ஜிசாத்ன்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆஸ் அ செக்யூரிட்டி கன்சல்டன்ட் அண்ட் ஐம் டூயிங் பார்ட் டைம் ட்ரைனிங் ஆஸ் வெல். ஸோ என்னோட ட்ரைனிங்ஸில் எல்லாமே கொஞ்சம் ரியல் டைமில் கொடுக்கணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கரண்ட்லி ஒர்க்கிங்ன்றதுனால ஸோ என்னோட ட்ரைனிங்ஸோட மாடல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரியல் டைமில் இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் த ரியல் சினாரியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு செஷன்ல நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டினா என்ன, வை வி நீட் சைபர் செக்யூரிட்டி, எதுக்கு சைபர் செக்யூரிட்டி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவை, அண்ட் அதில் வந்து சிஐஏ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் பற்றி சின்னதாக பார்க்க போகிறோம். அண்ட் வல்னரபிலிட்டி, த்ரெட், ரிஸ்க் அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அடிக்கடி சைபர் செக்யூரிட்டியில் கேட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வி வில் மூவ் இன் டு சிலபஸ். என்ன ட்ரைனிங்கில் நம்ம என்னென்ன சிலபஸஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம்,
அண்ட் சைபர் செக்யூரிட்டியோட ஸ்கோப் என்ன, எப்படி இருக்கு இப்போ, ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வி ஹேவ் ஃபைனலி Q&A. ஸோ Q&Aல உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் ஃப்ரீ டு ஆஸ்க். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம வந்து இந்த டிஜிட்டலி கனெக்டட் பற்றி நம்ம பேசியே ஆகணும். பிகாஸ் இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு. எவ்ரிபடி இஸ் ஹேவிங் டேட்டா. எல்லார்கிட்டயும் தே ஹேவ் சம் டேட்டா. ஸோ அவங்க டேட்டாஸ் எப்படி வேணா கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். அது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இன்ஃபர்மேஷன், இல்லை அது யார்கிட்ட வேணா ஷேர் பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இருக்கு. ஒன்று, ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பர்சனா நீங்க மொபைல் ஃபோன்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வச்சுக்கலாம். அண்ட் அனதர் திங், when it's come to corporate, நீங்க ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்றீங்க அப்படின்னும் போது, ஸோ அங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட், ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ், ஒரு இமெயில்ஸ், அதுக்கப்புறம் அங்கே யூஸ் பண்ற அந்த யூசர் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே கார்பரேட் ரிலேட்டடான டேட்டா. ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் டேட்டாஸ் நம்ம வந்து செக்ரிகேஷன்ல வச்சுக்குவோம் மைண்ட்ல. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற இந்த சைபர் செக்யூரிட்டி, ஸோ பர்சனலா லைக் நம்ம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது, ஸோ வி ஆர் கோயிங் டு see that, அதையும் நம்ம பார்ப்போம். பட் மோஸ்ட்லி இன்டு கார்பரேட் ஸ்டைல்ல அங்க இருக்கிற டிவைசஸ் எப்படி, அங்க இருக்கிற இன்சிடென்ட்ஸ், அதாவது சைபர் அட்டாக்ஸ் எல்லாம் வந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஸோ அங்க இருக்கிற டேட்டாவை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம், அந்த டேட்டா செக்ரிகேஷன்ஸ்லாம் எப்படி நடக்கும், அங்க என்ன மாதிரி டூல் செட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் எப்படி வந்து டிப்ளாய்மெண்ட்ஸ், அதுக்கோட பர்பஸ் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ்ல கம்ப்ளீட்டா பார்ப்போம் இன் ஃபியூச்சர்ல. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் த டேட்டா ஃப்ரம் தி அட்டாக்கர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இதுக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. வி ஹாவ் டு ஃபாலோ தி கம்ப்ளைன்ஸ், டாக்டிக்ஸ், டெக்னிக்ஸ். ஸோ இது வந்து எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த அட்டாக்கர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வந்து அஃபென்சிவ் செக்யூரிட்டி இருக்குது, டிஃபென்சிவ் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ இது 2 டைப் ஆஃப் ஆங்கிளையும் நம்ம பார்த்து வி ஹாவ் டு ப்ரொடெக்ட். ஸோ இதுதான் வந்து இட்ஸ் லைக் அந்த டிஜிட்டல் டேட்டா பற்றிக்கான விஷயம். அண்ட் மூவிங் டு தட், இந்த டேட்டா எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படி நடக்கும், அதாவது ஒரு டேட்டா எப்படி திருடப்படும், இல்லை ஒரு அட்டாக் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நீங்கள் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே தான் டார்கெட்டே நடக்கும். ஸோ பேசிக்கலாக நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனில் வச்சுக்கலாம், ஒரு டேப்லெட்டில் வச்சுக்கலாம், உங்கள் சிஸ்டமில் வச்சுக்கலாம், இல்லை ஒரு பெரிய சர்வர் ஃபார்ம், பெரிய டேட்டா சென்டர், இங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் டேட்டா இருக்கோ ஸோ அங்கே தான் மோஸ்ட்லி அட்டாக்கர்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்டாக்கர்ஸ் வி ஆல்சோ கால்ட் ஹேக்கர்ஸ். ஸோ இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, விச் கிவ் சம் இம்பேக்ட் டு த ஆர்கனைசேஷன். ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை கொடுக்கும். என்ன மாதிரி தாக்கும், அவங்களோட ரெப்புடேஷனை டேமேஜ் பண்ணலாம். ஸோ அவங்களோட டேட்டாவை லாஸ் பண்ணிட்டு கஸ்டமர் சைடில் பிஸ்னஸ் ஓரியன்டாக பெரிய இம்பேக்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களான ஒரு டேமேஜ் வந்து இந்த ஹேக்கர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேட், கிரே ஹேட், ஒயிட் ஹேட், அதுக்கப்புறம் சூசைட் ஹேக்கர்ஸ், ஒரு 4 டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹேட் அப்படின்னு கூடிய ஃபர்ஸ்ட் ஹேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் எத்திக்கல். ஸோ மோஸ்ட்லி அஃபென்சிவ் சைடில் நிற்பாங்க. ஸோ தே டூ அட்டாக்ஸ், தே ஸ்டீல் டேட்டா, உங்கள் டேட்டாலாம் திருடுவாங்க. அதுக்கப்புறம் தே வில் செல் இட் த டேட்டா, அதுலேருந்து ஏதாவது ப்ராஃபிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தே கிவ் சம் ஹார்ம்ஃபுல் திங்ஸ் டு த ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நம்ம பிளாக் ஹேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் வி ஹாவ் ஒயிட் ஹேட். ஒயிட் ஹேட்னா லைக் லீகலி ஒரு எத்திக்கல் ஹேக்கர்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தே வில் பி இன் தி டிஃபென்சிவ் சைட். ஸோ அவங்க வந்து தே வில் ப்ரொடெக்ட் யுவர் டேட்டா. ஸோ ஏதாவது ஹார்ம்ஃபுல் திங்ஸ் நடக்குது அப்படின்னா தே வில் இன்ஃபார்ம் டு த சர்டன் டீம். ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, இங்கே இந்த மாதிரி ஒரு லூப் ஹோல் இருக்கு, ஸோ இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம ரெகுலராக அப்டேட்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு தொடர்ந்து கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். அண்ட் தென் கிரே ஹேட்னு சொன்னேன். ஸோ கிரே ஹேட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மிடில் இருப்பாங்க அவங்க. ஸோ தே வில் பி ஆக்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ ஒரு நல்லவன் டப்புன்னு கெட்டவனா மாறுவான் பிகாஸ் ஆஃப் சம் சுச்சுவேஷன்ஸ். ஸோ ஒரு கெட்டவன் நல்லவனா மாறுவான் பிகாஸ் ஆஃப் த சுச்சுவேஷன்ஸ்.
அதாவது மோஸ்ட்லி இந்த மாதிரி கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஓரியன்டாக இருக்கும். ஸோ காசுக்காக நல்ல விஷயமும் பண்ணுவான், கெட்ட விஷயமும் பண்ணுவான் ஃபார் தி ஆர்கனைசேஷன். ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி வேணா மாறுவாங்க, லைக் கேட் ஆன் த வால் மாதிரி. ஸோ த பீப்புள் வி கால் இட் அஸ் அ கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். அண்ட் தென் சூசைட் ஹேக்கர்ஸ். சூசைட் ஹேக்கர்ஸ்னா லைக் இந்த பேரே வித்தியாசமா இருக்கும். லைக் ஹைலி மோட்டிவேட்டட். எனக்கு வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்கு, நான் ஒரு கம்பெனியை டார்கெட் பண்ணின்னு இருக்கேன் ரொம்ப வருஷமா. அந்த கம்பெனியை நான் வந்து ஐ வாண்ட் டு டூ சம்திங், ஐ வாண்ட் டு கிவ் சம் இம்பாக்ட் டு த ஆர்கனைசேஷன். அவன் டேட்டாவை திருடி எங்கன்னா நான் போஸ்ட் பண்ணி அவனோட பப்ளிக் அவனோட ரெப்புடேஷனை காலி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இந்த சூசைட் ஹேக்கர்ஸ்க்கு இருக்கும். ஸோ தே ஒன்ட் கேர் அபவுட் ஆக்சுவலி தே வில் காட் போலீஸ் வந்து நாளைக்கு பிடிப்பாங்க. ஸோ இட் வில் பி பப்ளிஷ்ட் இன் த நியூஸ் அண்ட் அவங்க என்னைக்குன்னா ஒரு நாள் மாட்டிப்பாங்க. ஸோ தே நோ ஆல் த திங்ஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட். பட் அவங்க அதை பற்றியும் கேர் பண்ணிக்காம ஸோ தே ஹாவ் ஒன்லி ஒன் சிங்கிள் பாயிண்ட், நான் வந்து அவனை டேமேஜ் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வி கால் இட் அஸ் அ சூசைட் ஹேக்கர்ஸ். அண்ட் தென் ஃபைனலாக நமக்கு ஒரு படி அதிகமாக போயிட்டு ஸ்கிரிப்ட் கிடிஸ் அப்படின்னு நம்ம ஒரு சிலர் சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கோடர்ஸ், டெவலப்பர்ஸ். ஸோ அவங்க வந்து தே ஹாவ் சம் ஸ்கில்ஸ் டு டூ அந்த கோடிங்கில் வந்துட்டு அப்ளிகேஷனை மால் ஃபங்க்ஷன் பண்ணி அதுலேருந்து டேட்டா திருடுறாங்க. பட் தட்ஸ் ஆல் ரேர் சினாரியோஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து கோடர்ஸ் கிட்ட நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது தாண்டியும் வரக்கூடிய ஒரு சில இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஹேக்கிங் சினாரியோஸ் நடக்கும் ஃப்ரம் தி ஸ்கிரிப்ட் கிட்டீஸ். ஸோ இவ்வளோ தான் டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ். ஸோ இவங்கள பற்றியெல்லாம் நம்ம மோஸ்ட்லி வந்து எல்லாரை பற்றியும் நம்மலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறது இல்லை. ஸோ நம்ம வந்து நமக்கு ரெண்டு பாயிண்ட் தான், ஒன்று அஃபென்சிவ், ஒன்று டிஃபென்சிவ். ஸோ டிஃபென்சிவ் சைட்லேருந்து நம்ம என்னென்ன பண்ணோம், பட் அஃப்கோர்ஸ் அஃபென்சிவ் சைட்லேருந்து என்னென்ன மாதிரி பண்ணுவாங்கன்றதையும் we need to understand. So types of cyber threats. சைபர் த்ரெட்ஸ்னா லைக் அட்டாக்ஸ் இல்லை என்னென்ன மாதிரிலாம் அட்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் சும்மா ஒரு ஹை லெவலில் நம்ம போட்டிருக்கேன் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். பட் இது தாண்டி நிறைய டைப் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 350 டெக்னிக்ஸ் இருக்குது வாட் வி நோ. அண்ட் டாக்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 14 டாக்டிக்ஸ் அவைலபிள். பட் இந்த டாக்டிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணுன்னா அது பெரிய செஷன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இது வந்து காமனாக பேசக்கூடிய ஒரு த்ரெட்ஸ். லைக் ஒரு மால்வேர் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு மால்வேர் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதோட யூட்டிலைசேஷன் வந்து ரிடியூஸ் ஆகும். அண்ட் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து அன்யூஷுவலாக ஆக்ட் பண்ணும். ஸோ அதிலிருந்து வந்து மோஸ்ட்லி இந்த கிரிப்டோ மைனிங் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். கிரிப்டோ மைனிங் ஹேக்கர்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து உங்கள் கம்ப்யூட்டரோட யூட்டிலைசேஷனை திருடி அது மூலயமா மைனிங் பண்ணி அது மூலயமா காசு சம்பாதிப்பாங்க. ஸோ அவங்களாம் இந்த மால்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் இது வந்து ரான்சம்வேர்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் என்கிரிப்ட் பண்ணிவிட்டு தென் தே வில் ரான்சம் ஃபார் மணி. உங்ககிட்டேருந்து பிட்காயின்ஸில் காசு கேட்பாங்க. அது கொடுத்தாதான் வந்து நான் டீக்ரிப்டர் கீ கொடுப்பேன், அதை வச்சு தான் நீ அன்லாக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் அட்டாக். இது எல்லாமே இந்த மால்வேர் கீழே வரும். அண்ட் தென் வி ஹாவ் ஃபிஷிங். ஃபிஷிங் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் மக்கள்கிட்ட ஃபிஷிங் மேலே போயிருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் எந்த கம்பெனிலனா ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் காலேஜஸில் இருந்தாலும் இந்த ஃபிஷிங்கை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் போனாலுமே உங்களுக்கு கவர்மெண்ட் அவேர்னஸ் வரும். அண்ட் யூ வில் ஆல்சோ ரிசீவ் லாட் ஆஃப் எஸ்எம்எஸ் ஃப்ரம் தி பேங்க்ஸ். ஃபிஷிங்கில் நீங்கள் உஷாராங்க. ஃபிஷிங்னா என்ன? ஸோ ஒரு ஃபேக் சைட்டை ரெடி பண்ணுறது. ஸோ லெட்ஸே இப்போ ஒரு நல்ல பேங்க் சைட் இருக்குது. அந்த பேங்க் சைட்டை நீங்கள் அப்படியே ஒரு ஃபேக் சைட்டாக கிரியேட் பண்ணி நான் யூசருக்கு அனுப்பும் போது யூசர் வந்து ஏதோ பேங்க் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ அதனால் நான் வந்து என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே என்டர் பண்ணும் போல இருக்குது அப்படின்ட்டு அவன் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதும் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அட்டாக்கர் கிட்ட போயிடும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் அட்டாக். இது வந்து பேங்க் சைட்டில் மட்டும் இல்லை, நிறைய சைட்டில் இன்னைக்கு சோஷியல் மீடியா சைட்ஸ் இருக்குது. இன்னைக்கு ஸ்ட்ரீமிங் சைட்ஸ் லைக் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், லாட் ஆஃப் சைட்ஸில் வந்து இந்த ஃபிஷிங் அட்டாக் நடக்குது. சாரி. அண்ட் தென் பாஸ்வேர்ட் அட்டாக்ஸ். பாஸ்வேர்ட் அட்டாக்ஸ் வந்து உங்ககிட்ட ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ ஐ நோ நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்க, வேர் யூ ஆர் ஃப்ரம், வேர் யூ பிலாங்ஸ் டு, இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி நான் ஒரு யூசர் நேம் இல்லை ஒரு பாஸ்வேர்டை நான் கெஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணின்னு இருப்பேன். ஓகே.
ஸோ ஒரு கெஸ்ட்ல தான் நான் இதை வந்து ட்ரை பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா எங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல எழுதி வச்சிருப்பீங்க, அதை வச்சு நான் சும்மா கொஞ்சம் கெஸ் பண்ணி அது கூட லைக் இயர்ஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் ஆட் பண்ணி நான் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். இதோட சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி தான். பட் இது வந்து இந்த பாஸ்வேர்ட் டைப் ஆஃப் அட்டாக் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் டு டீகோட். பட் இதனாலேயும் நிறைய அட்டாக்ஸ் இன்னி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ பாஸ்வேர்ட் கெஸ்ஸிங்கில் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது கால்ட் பாஸ்வேர்ட் அட்டாக், ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கிரிப்ட்ஸ், நிறையா டூல்ஸ் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் உட்காந்து போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த சொன்ன அந்த காம்பினேஷன்ஸ்லாம் இஃப் யூ கிவ் டு த சிஸ்டம், இட் வில் ட்ரை, கீப் ஆன் ட்ரை. உங்கள் பாஸ்வேர்டை வந்து கீப் ஆன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரை 4 ட்ரைக்கு அப்புறமா உங்களோட யூசர் நேம் வந்து லாக் ஆயிரும் ஃபார் சர்டன் டைம், 15 minutes ஆர் 20 minutes. அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம், லைக் 15-20 minutesக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ண அப்படின்ட்டு. ஸோ இந்த பாஸ்வேர்ட் அட்டாக்கு நிறைய டைப் ஆஃப் டூல் செட்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் வந்து இன்னைக்கு காமனாக நடக்கக்கூடியது. அண்ட் தென் மேன் இன் அ மிடில் இஸ் அ டைப் ஆஃப் அட்டாக். என் நெட்ஒர்க்கில் நான் ஒரு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு யூ வில் பி கனெக்டிங் டு மல்டிபிள் ஒய்ஃபை, உங்கள் ஹோம் ஒய்ஃபை, காலேஜ் ஒய்ஃபை, ஆஃபீஸ் ஒய்ஃபை, தென் பப்ளிக் ஒய்ஃபை லைக் ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஏர்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணும்போது வி டோன்ட் நோ அந்த நெட்ஒர்க்கில் யார் இருக்காங்க, ஹூ ஆர் ஆல் தேர் கனெக்டட். ஆனால் நெட்ஒர்க் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சா இல்லையானோ நமக்கு தெரியாது. ஸோ அதே நெட்ஒர்க்கில் ஒருத்தர் கனெக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த நெட்ஒர்க்கோட டிராஃபிக்கை மொத்தமாக ரீட் பண்ணுறாரு. ஸோ இஸ் ரீடிங் what are all incoming and outgoing traffics இந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல இருந்து அவன் என்ன டைப் ஆஃப் சைட்ஸ் எல்லாம் வந்து ப்ரௌஸ் பண்றான்றதை பார்க்கலாம். அண்ட் அந்த சைட்டுக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு அமேசானை ஓப்பன் பண்ணி இஃப் யூ கிவ் யூசர் நேம், பாஸ்வேர்ட், இதெல்லாம் போகவும் வரும். ஸோ எல்லாமே கேப்சர் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து டீக்ரிப்ட் பண்ணி they will steal that information. ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் மேன் இன் அ மிடில் அட்டாக். அண்ட் தென் மலிஷியஸ் சாஃப்ட்வேர், இதை வந்து ரிமோட் ஆக்சஸ் டார்ஜன், பேக்டோர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல சாஃப்ட்வேர் அழகாக கிரியேட் பண்ணிட்டு தென் அதை வந்து உங்கள் சிஸ்டம்லேயும் உங்கள் மொபைல்லையும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அண்ட் அது எனக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி. என்ன ரிப்போர்ட் பண்ணும்? ஸோ உங்களோட ஃபைல் சிஸ்டம் எனக்கு ஆக்சஸ் வரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது எனக்கு தெரியும். நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் என்ன வந்திருக்கு போகுது, யார் கால் பண்ணுறீங்க, ஸோ கம்ப்ளீட்டான ஆக்சஸ் எனக்கு கிடைக்கும். அண்ட் எப்போ வேணுமோ நான் கேமரா ஆன் பண்ணுவேன், ஆஃப் பண்ணுவேன். ஐ கேன் டூ எனிதிங் ஐ வாண்ட், ஐ கேன் பிளே அரவுண்ட் வித் தட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது இந்த ரிமோட் ஆக்சஸ் டார்ஜன் ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுனால. ஸோ இது வந்து பெய்டு இருக்கு, நிறைய ஓப்பன் சோர்சஸ், நிறைய ஃப்ரீ சோர்சஸ் இங்கே இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கு. ஸோ இது ஹைலி டேஞ்சரஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிடாஸ் அட்டாக். ஸோ டிடாஸ் அட்டாக்னா லைக் ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் டிராஃபிக். இப்போ நான் இருக்கேன், லைக் வி ஹாவ் அ டீம், ஒரு 30-40 மெம்பர்ஸ் இருக்கும். வி ஆர் ஜஸ்ட் சென்டிங் அ டன்ஸ் ஆஃப் டிராஃபிக் டு ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வர். இப்போ ஒரு பேங்க் சர்வருக்கு நீங்கள் அவ்வளோ டிராஃபிக் அமிச்சிங்கன்னா அதோட யூட்டிலைசேஷன் கம்ப்ளீட்டாக போயிட்டு ஸோ இட்ஸ் அன்ஏபிள் டு ரெஸ்பான்ஸ் டு த ஆக்சுவல் கஸ்டமர். ஸோ ஒரு பேங்க் சைட்டு வந்து ஒரு 30 minutes 40 minutes டவுன் ஆகுதுன்னா அவங்களோட ரெப்யூட்டேஷன் லாஸ் ஆகும். அதனால கஸ்டமர்ஸோட டிரான்சாக்ஷன் ஸ்டாப் ஆகும். அதனால பிஸ்னஸ் லாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாஸஸ்லாம் கிரியேட் பண்ணுறது இந்த டிடாஸ் அட்டாக் பண்ணுறவங்களோட வேலை. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அனானிமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் ஆஃப் ஹேக்கர் குரூப் இருக்காங்க. லைக் ஈரான் பேஸ் பண்ணி ஒரு ஹேக்கர், த்ரெட் ஆக்டர்ஸ், அவங்கெல்லாம் வந்து இந்த டைப் ஆஃப் அட்டாக்ல வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ தே ஹாவ் பாட்ஸ் லைக் வேர்ல்டு வைட். ஸோ இது வந்து நம்ம 30 பேர் தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இது வந்து நிறைய பாட்ஸ், அதாவது நிறைய காம்ப்ரமைஸ்டான மிஷின்ஸ் வந்து நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆயிருக்கும் வேர்ல்டு வைடாக இன்டர்நெட்டில். ஸோ அந்த பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அண்ட் தென் அந்த பாட்ஸ் அந்த காம்ப்ரமைஸ்டான மிஷின்ஸ் கிட்டேருந்து டிராஃபிக்கை வாங்கி தே வில் சென்ட் இட் டு தி சர்வர். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டிடாஸ். இதே ஒரு சிங்கிள் டு சிங்கிள் மிஷின் நடந்ததுன்னா அது பேர் வெறும் டாஸ். மல்டிபிள் சிஸ்டம்ஸ் ஒரு சர்வரை டார்கெட் பண்ணுது அப்படின்னா டிடாஸ் வரும். ஸோ அப்படின்னா நிறைய ஐபிஸ் வரும் அந்த மிஷினுக்கு. ஸோ அது தெரியாது, லைக் ஃபயர்வாலில் எதை பிளாக் பண்ணணும் எதை பிளாக் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா இவ்வளோ டிராஃபிக் வருது, இது எப்படி நம்ம வந்து தடுக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டைப் ஆஃப் அட்டாக். பட் இதுக்கெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் லாட் ஆஃப் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ். நம்ம அதை பற்றி நம்ம வந்து த்ரூ அவுட் திஸ் செஷன் இந்த கோர்ஸில் வந்து அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். And then finally, what is cybersecurity?
ஸோ இவ்வளோ த்ரெட்ஸ் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ சைபர் செக்யூரிட்டினால என்ன பண்ண முடியும், சைபர் செக்யூரிட்டிக்காக என்ன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் போயிட்டு ஒரு கம்பெனியில் சேர்ந்துட்டு ஓகே இன்னிலேருந்து நம்ம எல்லாம் செக்யூர், யார் ஆல் செக்யூர் அப்படின்னு சொன்னோம்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இது வந்து ஒரு ப்ராசஸ், இது வந்து ஒரு ப்ராக்டிஸ், இல்லை வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ அந்த நெட்ஒர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் யூ ஹாவ் டு யூஸ் த ரெகுலேஷன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அண்ட் தென் நீங்கள் ஒரு செக்யூரிட்டியை தான் பில்ட் பண்ணணும். இட்ஸ் லைக் அ டீம் ஒர்க். ஸோ அந்த டீம் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் இருக்கு, நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க, நிறைய டொமைன்ஸ் இருக்கு. ஸோ சைபர் செக்யூரிட்டி வந்து ஒரு பெரிய ஓஷன். ஸோ இது எல்லாமே காம்பினேஷன் ஆகி ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது பேர் தான் சைபர் செக்யூரிட்டி. ஸோ சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ எதை ப்ரொடெக்ட் பண்ணுவோம்? ஸோ வி ஆர் கோயிங் டு ப்ரொடெக்ட் த டேட்டா, ஓகே, அகெயின்ஸ்ட் தி டேமேஜ் ஆர் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். ஸோ அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்னா மக்கள் யாருன்னா அட்டாக்கர்ஸ் யாருன்னா வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க, தே டோன்ட் ஹாவ் ஆக்சஸ் டு அவர் டேட்டா. அவங்க எதுவும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இட்ஸ் பீன் ப்ரொடெக்டட். ஸோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணாம அந்த ப்ரிவிலேஜை போட்டு இல்லை உனக்கு இவ்வளோதான் ஆக்சஸ், உனக்கு இவ்வளோதான் ஆக்சஸ், அண்ட் அதே அன்ஆத்தரைஸ்டாக வந்தான்னா அந்த பர்சனை வந்து டினை பண்ணி யூ ஆர் நாட் கோயிங் டு ஹாவ் அன் ஆக்சஸ் டு திஸ், இதுக்கு வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கிடையாதுன்னு சொல்லி நம்ம அனுப்புறது தான் சைபர் செக்யூரிட்டி. அண்ட் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதில் 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஓகே, சைபர் செக்யூரிட்டி டீமா ஒரு ஹை லெவல் கோல் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் தான். 1 அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் ஆக்சஸ் இல்லைன்னா அந்த ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்காது. லைக் யூ ஒன்ட் கெட் தட் ஆக்சஸ். ஹூ ஆர் ஆல் ஹேவிங் த ஆக்சஸ், ஸோ அவங்க மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாராலையும் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆக்சஸ் பண்ண முடியாது. யாருக்கு அந்த ஆக்சஸ் தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆக்சஸ் இருக்கும். ஓகே, அன்ஆத்தரைஸ்டு பீப்புள் தே டோன்ட் ஹாவ் அன் ஆக்சஸ். ஆக்சஸ் டு வாட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சஸ் டு ஒரு மிஷின், ஆக்சஸ் டு ஒரு சர்வராக இருக்கலாம், ஆக்சஸ் டு ஒரு ஃபைலாக இருக்கலாம், anything. ஓகே, ஸோ இந்த ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃபைன் பண்ணி வச்சு. ஸோ இவங்களுக்கு இந்த ஆக்சஸ், இந்த டீமுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஃபைல், இந்த பர்டிகுலர் சர்வரோட ஆக்சஸ், மற்றவங்க யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும்னா அவருக்கு அந்த ஆக்சஸே இல்லை அந்த மிஷினை, பட் ஈஸ் ஆக்சஸிங் அப்படின்னும் போது வி கால் இட் ஆஸ் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். அடுத்தது அன்ஆத்தரைஸ்ட் மாடிஃபிகேஷன். அதாவது ஒரு ஃபைலை அன்ஆத்தரைஸ்ட் அவருக்கு ஆக்சஸே இல்லை, பட் ஆனால் அவர் எடுத்து அதை மாடிஃபை பண்ணிடுறாரு. ஓகே, ஸோ அந்த மாடிஃபிகேஷன் சிலருக்கு வந்து ரீட் ஒன்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அவருக்கு மாடிஃபிகேஷன்லாம் இருக்காது, வெறும் அவர் வந்து அந்த கண்டென்ட்டை படிக்க தான் முடியும். ஓகே, ஸோ இந்த அன்ஆத்தரைஸ்ட் மாடிஃபிகேஷன் தானே அந்த ப்ரிவிலேஜை எஸ்கலேட் பண்ணி அவங்க வந்து அந்த டேட்டாவை வந்து மாடிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதை அட்டாக்கர் பண்ணுவாங்க. ஸோ வி கால் இட் அன்ஆத்தரைஸ்டு மாடிஃபிகேஷன். அப்புறம் அன்ஆத்தரைஸ்டு டெலிஷன். டேட்டா இருக்கும் ஆனால் நம்மளுக்கு எப்போ அவைலபிளாக தேவையோ அந்த டேட்டா அப்போ இருக்காது, அப்போ டெலீட் ஆயிரும். ஓகே, ஸோ ஒரு ஒரு பேங்க்கோ இல்லை இன்னைக்கு கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட யூசர் ப்ரொஃபைல்ஸ், யூசர் லிஸ்ட்டு ஒரு டேட்டா பேஸில் இருக்கும். சம்டைம்ஸ் அது டெலீட் ஆயிடுச்சுன்னா ஸோ அது வந்து அகெயின் பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அன்ஆத்தரைஸ்டு டெலிஷன் வந்து அனதர் திங். ஸோ அதையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ இந்த 3 விஷயம் ஒரு ஆர்கனைசேஷனில் நடக்கவே விட மாட்டாங்க அட் எனி காஸ்ட். சைபர் செக்யூரிட்டியோட வேலை அதுதான். ஸோ as you are a defense and you have to defend all these 3 kind of attacks in an organization. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹை லெவலில் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி. இங்கே தான் உங்களுக்கு அந்த CIA வரும். ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி யார் ஆக்சஸ் பண்ணமோ அவங்க தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுதான் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். ஸோ அது உங்கள் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அண்ட் இன்டெகிரிட்டி, ஒருத்தருக்கு ஆக்சஸ் இல்லைன்னா அவங்க அதை எதுவும் மாடிஃபை பண்ணிடக்கூடாது. ஸோ டேட்டா ஒரு இடத்துல இருந்து நான் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புகிறேன், அந்த இமெயில் நான் அனுப்பிச்ச விதமாக இல்லாமல் நடுவில் நீங்கள் மேன் இன் த மிடில் அட்டாக் பண்ணி அந்த இமெயிலோட பாடியில் போயிட்டு யூ சேஞ்ச் சம்திங், சப்ஜெக்டை மாற்றுறீங்க, எல்லாத்தையும் மாற்றி அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஸோ என்னோட இன்டெகிரிட்டி இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஸோ இன்டெகிரிட்டி இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் தென் அவைலபிலிட்டி. ஸோ அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவோட அவைலபிலிட்டி, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவைலபிளாக இருக்கணும். இன்கேஸ் ஆஃப் எனி டிசாஸ்டர், உங்கள் வந்து சர்வர் டவுன் ஆயிடுச்சு, உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா ஸோ அந்த அவைலபிலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக லாஸ்ட் ஆயிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அன்ஆத்தரைஸ்ட் டெலிஷன். ஸோ இதுதான் CIA. இந்த CIAக்கு ஏற்ற மாதிரி அட்டாக்கர் சைடில் நிறைய டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்கு. ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கிங் த என்கிரிப்டட் டேட்டா. ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் என்கிரிப்டாகவே வச்சிருந்தாலும் அதை கிராக் பண்ணால்
இப்போ கான்ஃபிடென்ஷியாலிட்டி போயிடும். சொன்ன மாதிரி மேன் என்ன மிடில் அட்டாக் பண்ணி உங்கள் இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த ஆக்சஸே இருக்காது, பட் உங்கள் நெட்ஒர்க்குள்ளே வந்துடலாம். அண்ட் தென் இதனால டேட்டா லீக்கேஜ் நடக்கும். உங்கள் டேட்டா வந்து ஆக்சஸே இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் டேட்டா லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் இன்டெகிரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா மாடிஃபிகேஷன் ஆயிரும். அண்ட் தென் இதுலேயும் மேன் இன் மிடில் அட்டாக் நடந்து உங்கள் டேட்டா வந்து மாடிஃபை பண்ணி அனுப்ப முடியும். இந்த மலிஷியஸ் சர்வர்ஸ்க்குலாம் ஆக்சஸ் கிடைக்கும். அண்ட் தென் அவைலபிலிட்டியில் டிடாஸ் அட்டாக் நடக்கும். ராம்சன்வேர் நான் சொன்ன மாதிரி உங்கள் டேட்டா இருக்கும், ஆனால் என்கிரிப்ட் ஆயிடுச்சு ராம்சன்வேர் அட்டாக்னால அப்படின்னா உங்கள் டேட்டா அவைலபிளாக இருக்காது. அண்ட் தென் டிசாஸ்டர் லைக் பவர் அவுட்டேஜ், இல்லை ஏதோ ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் லைக் எர்த்குவேக், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலுமே உங்கள் சர்வர் அதாவது டேட்டா சென்டரில் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் ஸோ உங்களோட டேட்டா கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ அதனால அவைலபிலிட்டி இஷ்யூ வரும். ஸோ டிசாஸ்டர் இஸ் அகைன் அனதர் திங். ஸோ இதனாலேயும் உங்கள் அவைலபிலிட்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலி இந்த 3 விஷயங்கள் நீங்கள் வேர்ல்டு வைடாக கேட்டிருப்பீங்க. இஃப் யூ சி எனி நியூஸஸ் லைக் இந்த நியூஸ் ஃபீட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்டர்நெட்டில் படிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு வல்னபிலிட்டி மைக்ரோசாஃப்டில் ஒரு வல்னபிலிட்டி வந்திருக்கு. ஸோ ஜோஹோவில் ஒரு வல்னபிலிட்டி இருக்குது, குரோமில் ஒரு வல்னபிலிட்டி இருக்குன்னு வரும். ஸோ வல்னபிலிட்டி இஸ் நத்திங் பட் இஸ் அ வீக்னஸ். ஸோ அந்த வீக்னஸை அட்டாக்கர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் வல்னபிலிட்டி. ஸோ வல்னபிலிட்டி இஸ் அ வீக்னஸ். அண்ட் தென் த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் அ த்ரெட், அது வந்து ஆக்சுவலாக ஒரு கான்செப்ட். அந்த இதுக்கு வந்து த்ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா some harmful things will happen towards the organization or an individual. அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு இண்டிவிஜுவல்னால ஒரு த்ரெட் வரலாம், இல்லை நேச்சுரல் கெலாமிட்டிஸ் லைக் எர்த்குவேக் இந்த மாதிரி விஷயங்கள்னால த்ரெட் வரலாம். ஸோ த்ரெட் எப்படியெல்லாம் வரும்ன்றத ஒரு அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, அண்ட் தென் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா சைபர் செக்யூரிட்டிக்கு முதல்ல ரிஸ்க்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஒரு அனலிஸ்ட்டுக்கு வந்து ரிஸ்க்கை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியணும். ஸோ ரிஸ்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க ஒரு ஆர்கனைசேஷன்லனா த்ரெட்டையும் வல்னபிலிட்டி வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு ரிஸ்க் ஸ்கோர் கிடைக்கும், அதுதான் ரிஸ்க். ஸோ இது மூணுத்தையும் எப்படி வந்து நம்ம அசஸ் பண்ணுறது, எப்படி நீங்கள் சொல்கிற இந்த கால்குலேஷன்லாம் நம்ம போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு ரிஸ்க் அசஸ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து நம்ம படிக்க போகிறோம் இன் அவர் கவர்னன்ஸ் கிளாஸில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ISO 27000 அதோட ஸ்டாண்டர்ட்ஸ், அதில் எப்படி ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுறது, ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப ஹை லெவல். இப்போ நான் சொன்னது இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அது வந்து நம்மளோட கோர்ஸில் எல்லாமே கவர் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரைனிங் சிலபஸ். இந்த ட்ரைனிங் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன்னைக்கு ட்ரெண்டில் இன்னைக்கு வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் ஒருத்தன் உருவாகணும் அப்படின்னா, ஒரு அனலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 360 டிகிரியில் எல்லாமே கவர் ஆயிருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சைபர் செக்யூரிட்டி இஸ் அ பிக் டொமைன், அதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க சைபர் செக்யூரிட்டிக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஸோ அந்த இன்டர்வியூவுக்கு யூ ஹாவ் டு நோ சம் நாலேஜ் டு அட்டெண்ட் தட். அவங்க வந்து செக்யூரிட்டி அனலிஸ்ட் கேட்கலாம், ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு கேட்கலாம், கவர்னன்ஸ் கேட்கலாம், அண்ட் தென் டெக்னிக்கலாக இன்ஜினியரிங் டிப்ளாய்மெண்ட் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கேட்கலாம். பட் இந்த கோர்ஸ்னால நீங்கள் என்ன பெனிஃபிட் எடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எல்லா டைப் ஆஃப் ஓப்பனிங்ஸ்க்கும் யூ கேன் ஏபிள் டு அப்ளை பிகாஸ் யூ நோ ஆல் த திங்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் டிப்ளாய்மெண்ட்டை பற்றி படிப்பீங்க, அண்ட் நெட்வொர்க்கிங்கை பற்றி படிப்பீங்க, சப்நெட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு படிப்பீங்க, அண்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால்ஸ் எப்படி கான்ஃபிகரேஷன் அது எப்படி ஒர்க் ஆகுது, IDS IPS அண்ட் ப்ராக்ஸி சர்வர்ஸ், அப்புறம் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்ட்ரோல்ஸில் APT, அதுக்கப்புறம் EDRன்னு சொல்லுவோம், எண்ட் பாயிண்ட் டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் படிக்கிறது. இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரில் வந்து இட்ஸ் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் திங். ஒரு இன்சிடென்ட் ஃபஸ்ட்டு நடக்குதுன்னா அதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், அது எப்படி டிஃபெண்ட் பண்ணணும். எத்திக்கல் ஹேக்கிங் ஃபேஸஸ், எத்திக்கல் ஹேக்கிங் வந்து ஹேக்கிங் லைக் எப்படி பண்ணுறது, அதோட ஸ்டெப்ஸ், அதில் என்னென்ன மாதிரி ஃபேஸஸ் இருக்குது, அதில் என்னென்ன மாதிரி டூல்ஸ் இருக்குது. அண்ட் வல்னபிலிட்டி அசஸ்மெண்ட், ஒரு வல்னபிலிட்டி எப்படி அசஸ் பண்ணுறது, த்ரெட் இன்டெலிஜென்ஸ், சைபர் ஃபோரன்சிக்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நான் சொன்ன மாதிரி, பிஸ்னஸ் கண்டினியூட்டி அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி, ISO 27000. ஸோ இதெல்லாமே ஒரு மேஜரான டாபிக்ஸ் இன்னைக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலுக்கு தேவையான விஷயங்கள். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து சிலபஸில் கவர் பண்ணிடணும். அண்ட் தென் ஃபைனலி இந்த சைபர் செக்யூரிட்டியோட ஸ்கோப்.
ஸ்கோப் வந்து ஏன் சைபர் செக்யூரிட்டி ஜாப்ஸ் இன்னைக்கு வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது, அதுக்கு வந்து நிறைய செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதில் முக்கியமான ஃபேக்டர்ஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட், இன்க்ரீசிங் சைபர் த்ரெட்ஸ். இன்னைக்கு அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது. இன்னைக்கு ஒரு என்டிட்டிக்கு, ஒரு மிடில் ஸ்கேல் என்டிட்டிக்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 3000 அட்டாக்ஸ் வருது. ஓகே, ஸோ இந்த 3000 அட்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 1500 அட்டாக்ஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு க்ளோஸ் பண்ணுவாங்க. மீதி 1500 இட்ஸ் ட்ரூ பாசிட்டிவ், இட்ஸ் ஆக்சுவலி அட்டாக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அட்டாக்ஸ் உங்களோட செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் ப்ரொவைட் பண்ணாலும் அதுக்கான டீட்டெயில்ஸ், மீதி நீங்கள் ஒரு 500 அட்டாக்ஸ் யூ ஹாவ் டு ஒர்க் டெய்லி. அண்ட் இட்ஸ் லைக் அ 24/7 ஷிஃப்ட், 365 டேஸ்க்கு இன்னைக்கு மக்கள் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ who are all having the cyber security, information security ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு 365 டேஸும் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்னுமே த்ரெட் அட்டாக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸை தொடர்ந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இது மூலயமா இந்த சைபர் த்ரெட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டியோட டிமாண்டு இன்னுமே அதிகமாகிட்டே இருக்கு. அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இன்னைக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னால தே வாண்ட் டு பில்ட் த டெக்னாலஜிஸ். அவங்க நிறையா டிஜிட்டலி கனெக்டட் ஆகுறாங்க, நிறையா க்ளவுட் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு யூனோ சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஒர்க்கை. ஸோ அதனால அவங்க நிறைய டிஜிட்டல் ஓரியன்டாக வரும்போது அந்த டைமில் அவங்களுக்கு செக்யூரிட்டி நீட்ஸ் தேவை இருக்குது. ஸோ தே வாண்ட் டு ப்ரொடெக்ட், பிகாஸ் அவங்க டிஜிட்டலாக போகும்போது அவங்களோட டேட்டா எல்லாமே வெளியே போகுது, தேர் ஸ்டோரிங் இன் மல்டிபிள் பிளேசஸ், அது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் தென் ரெகுலேட்டரி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ரெகுலேட்டரி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க சைபர் செக்யூரிட்டிக்கு. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வாங்குறீங்கன்னா ISO 27000 வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். யூ வாண்ட் டு கெட் த சர்டிஃபிகேட், அதுக்கு வந்து ஒரு லீட் ஆடிட்டர்னால உட்காந்து ஒரு 3 months to 6 months உட்காந்து ஃபுல்லாக அசிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியுது. ஸோ ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே PCI DSS இருக்குது. யூரோப்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்க யூரோப்புக்குன்னு தனியாக சைபர் செக்யூரிட்டி இது கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. COBIT 5ன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு HIPAAன்னு சொல்லி ஒரு ரெகுலேட்டரி சர்வீசஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டியில் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸ் இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலால் தான் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஷார்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ். இன்னைக்கு ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இருக்கிறதே. பிகாஸ் இன்னைக்கு நிறைய L1 அனலிஸ்ட் இருக்காங்க, பட் மேனேஜிங் தட் ஹூ நோஸ் ஆல், நான் சொன்ன அந்த 360 டிகிரியும் தெரிஞ்ச ஒரு ஆளை தான் we call it as a skilled professional. பிகாஸ் ஒரு டொமைனில் நான் இன்னைக்கு வெறும் ஆடிட்டிங் மட்டும்தான் பார்க்க போகிறேன், ஸோ ஒரு கம்பெனி என்னால் ஆடிட் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துப்பாங்க. பட் அவங்களுக்கு டெக்னாலஜியில் என்ன நடக்குது, என்ன இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு தெரியாது. இப்போ டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆடிட்டிங் சைடில் இன்னைக்கு கம்ப்ளைண்ட்ஸ் என்ன சொல்லுது, இன்னைக்கு ரெகுலேட்டரி என்ன சொல்லுது, என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது. இது வந்து ஒரு நாலேஜ் கேப். ஸோ இந்த கேப் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் குயிக்காக வந்து க்ரோ ஆக முடியும். அண்ட் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் மெனி திங்ஸ் இன் யூர் ஆர்கனைசேஷன் வெரி ஃபாஸ்ட்லி. ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் தே மூவ் இன் டு ஐ ப்ரொஃபைல்ஸ். இல்லைனா அவங்க தே வில் பி சிட் இன் தி அனலிஸ்ட் ரோல், தே வில் டூ வாட் தே நோ அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஒரு L1 அனலிஸ்ட்டு அப்படியே லெவல் 1லேயே தான் இருப்பார். ஸோ தே வாண்ட் டு மூவ்னா அவருக்கு வந்து மல்டிபிள் அந்த 360 டிகிரியும் மொத்த ப்ராடக்ட்டும் மொத்த டெக்னாலஜிஸும் தெரிஞ்சிருந்தா தான் ஸோ தே வில் பி கோ இன் டு தி நெக்ஸ்ட் லெவல். அண்ட் தென் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். எமர்ஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு IoT வந்திருக்கு, சுதர்ஷன் சொன்ன மாதிரி AI, மிஷின் லேர்னிங், தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இன்னைக்கு IoTஸில் யூஸ் பண்ணி மெனி திங்ஸ் தே வில் பி கண்ட்ரோலிங் வெரி எலக்ட்ரானிக்லி. அண்ட் ஸோ இந்த ஆப்ரேஷனல் டெக்னாலஜிஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னுமே சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய தேவை இருக்குது. Okay, so in the emerging technologies is also an important factor for cyber security is growing. So இது வந்து ஒரு statistics like from 2010ல இருந்து 2023ல எவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸ் இனி வரைக்கும் வந்து ஆவரேஜாக ஓப்பனிங்ஸ் போடுறாங்க ஆர்கனைசேஷன்ஸில் அப்படின்ற எடுத்த ஒரு டேட்டா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 எவ்ரி இயர், லைக் என்ன சொல்றது, ஒரு 50,000 மக்கள் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்து லிங்க்டின்ல இன்னைக்கு போஸ்ட் போட்டே இருக்காங்க ஃபார் த சைபர் செக்யூரிட்டி ரெக்ரூட்மெண்ட் நிறைய போய்கிட்டே இருக்கு. ஸோ பை டேக்கிங் ஆல் திஸ் ஃபேக்டர்ஸ், ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டி இஸ் பூமிங். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ டுக் this particular an opportunity for learning cyber security from Tamil Boomi, it's going to be, it's going to be make a big change in your career.
ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். ஸோ நான் வந்து ஒரு சின்ன டெமோ காட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேன். லைக் ஸோ த டெமோ இஸ் அபவுட் ஃபிஷிங். ஒரு சின்ன அட்டாக்கை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ ஹவு திஸ் திங்ஸ் வில் ஒர்க். ஸோ ஐ சே லைக் ஃபிஷிங். அந்த ஃபிஷிங்கை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை சொல்ல போகிறது இல்லை, லைக் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக என் ஸ்க்ரீன் தெரியுதா? லைக் நான் இப்போ என்ன ஓப்பன் பண்ணியிருக்கேன்றது தெரியுதா? Yes, Shiva. ஓகே, ஃபைன். Questions. ஸோ இந்த சின்ன டெமோ முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து கண்டிப்பாக உங்களோட கொஷின்ஸ்க்கு எல்லாம் நான் ஆன்சர் பண்ணுறேன். So let's take an example of ஒரு நார்மலான யூசர் and he is just trying to access some Netflix. Okay, so இது வந்து you see ஒரு நெட்ஃபிளிக்ஸ் ஸ்கிரீன் மாதிரியே இருக்கு, பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி. Shiva, sorry to interrupt, Shiva. சிவா So, அந்த ஸ்லைடு தான் தெரியுது, கொஸ்டின்ஸ்ங்கிற அந்த ஸ்லைடு தான் தெரியுது சிவா. ஓகே ஓகே, அதான் ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய. நான் நினைச்சேன் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க போறாரு. சாரி ஃபார் தட். இப்போ எப்படி என்ன தெரியுது உங்களுக்கு? வாட் யூ ஆர் சீயிங் நவ? இட்ஸ் a Netflix screen. Login screen. ஆமா ஆமா, லாகின் ஸ்க்ரீன் தெரியுது. ஓகே, ஸோ எஸ், உங்களுக்கு இப்போ தெரியுது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் லாகின் ஸ்க்ரீன். பீப்புள் திங்க் இட்ஸ் ஆக்சுவலி அ நெட்ஃப்ளிக்ஸ், பட் இட்ஸ் நாட் அன் ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸ். நீங்கள் இதோட சப்ஜெக்ட் லைனில் இருக்க, சாரி இந்த யூஆர்எல்ல இருக்க நீங்கள் யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு நார்மல் யூசர் வராங்க. ஸோ தே டோன்ட் நோ மச் அபவுட் த செக்யூரிட்டி, but they think it's a Netflix. So what they will do, இப்போ ஒரு ஸ்க்ரீனில் உங்கள் மொபைலில் இப்படி காட்டுது and you already have Netflix subscription, என்ன சைன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி they will log in, let's say test.co and password நான் சும்மா போடுறேன், don't share அப்படின்ட்டு. ஓகே, but once I click the sign in, okay, ஸோ இது வந்து உங்களுக்கு ஆக்சுவல் நெட்ஃப்ளிக்ஸ் கொண்டு போகும். பட் பேக் எண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டது இங்கே கேப்சர் ஆயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு அட்டாக்கர் ஸ்டீல் த இன்ஃபர்மேஷன் அட் தி பேக் எண்ட் யூசிங் த ஃபிஷிங் அட்டாக். இந்த மாதிரி நம்ம நிறைய டைப் ஆஃப் அட்டாக்ஸை வந்து ரியல் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணி அண்ட் ஹவு டு ஃபிக்ஸ் தட் அப்படின்றத நம்ம ஃபியூச்சரில் வி வில் சி. ஸோ இன் திஸ் கோர்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒன்லி theoretical, it's more into practical also, but we will start from the scratch. நம்ம ரொம்ப beginningல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஸோ நம்ம ஸ்லோவா வந்து we will learn like what is cyber security in 360 degree. So that's it from my end. உங்களுக்கு ஏதாவது questions இருந்ததுன்னா now we can proceed for that. பிரதர், எந்த OS யூஸ் பண்றீங்க, பேரட் ஆர் காலி? ஸோ பேரட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுலேயும் வந்து அட்டாக்ஸ் டூல்ஸ் இருக்கு. பட் when it's come to the update, உங்களுக்கு காலையில் வந்து you will get quick updates. ரொம்ப பீரியாடிக்கலாக உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும் and all the tools are getting update very fast. Most of the people are using Kali. ஓகே, இப்போ பேசிக் கோடிங், ஐ மீன் இதுக்கு வந்து எவ்வளோ கோடிங் நாலேஜ் தேவைப்படும்? ஒரு பேசிக்கான கோடிங்ஸ் போதுமா, இல்லைன்னா கோடிங் நாலேஜ் தேவைப்படுமா, இல்லை அட்வான்ஸ்லும் தேவைப்படுமா? இல்லை, கோடிங் நாலேஜ் இதுக்கு எதுக்குமே தேவைப்பட போகிறது இல்லை. அன்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் பேக்எண்டில் இறங்கி அந்த கோடிங்கை ரீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இதில் எந்த ஏரியாலையும், நான் சொன்ன ஏரியாவில் எதுலேயுமே உங்களுக்கு கோடிங் வரப்போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு கோடிங் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சால் போதும். பட் அதுக்கு நீங்கள் இறங்கி நிறைய கோடிங் பண்ணணும். அண்ட் கோடிங் இது எதுலையுமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் வந்து இது செட் ஆகுமா? ஏன்னா நியூவாக வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது செட் ஆகுமா? இந்த ப்ராப்பராக சூஸ் ஆயிருக்குமா இந்த ஒரு ஃபீல்டு ஆக்சுவலி?
எஸ். ஸோ ஃப்ரெஷர்ஸா வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்னும் மோர் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே சைபர் செக்யூரிட்டின்ற ஒரு இதுக்குள்ள வருவாங்க. ஸோ அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறதும் அண்ட் அவங்களோட கெரியரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கான ஓப்பனிங்ஸும் நிறைய இருக்கு. லைக் L1 வந்து நிறைய பீப்புள் லெவல் 1 அனலிஸ்ட்டை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். இப்போ கிளாஸ் வந்து நமக்கு ப்ராக்டிக்கலா போற டைம்ல ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது மாதிரி வருமா? நமக்கு வேற ஏதாச்சும் மோடம் அந்த மாதிரி ஏதாச்சும் தேவைப்படுமா? எக்ஸ்ட்ரா வாங்குறது மாதிரி தேவைப்படுமா? இல்ல அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நீங்க டிவைசஸோ எதுவுமே நீங்க வாங்குற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் சோர்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அண்ட் தட் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட். அண்ட் நீங்க வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நீங்க பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், இது யூஸ் பண்ணாதான் இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இல்லை. ஸோ தட் இஸ் நாட் மேண்டிட்டரி. நம்ம எதுவுமே இங்க வந்து we are not going to buy any license anything, nothing like that. தேங்க்யூ. Any prerequisites like prerequisites மாதிரி ஏதாவது தேவைப்படுது? ப்ரீரிக்வசைட்ஸ்னு இல்ல வினோத், ப்ரீரிக்வசைட்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு லேப்டாப் தேவை. ஸோ நீங்க வந்து இஃப் யூ வாண்ட் டு டூ சம் ப்ராக்டிஸ், நீங்க ஏதாவது சின்னதா நீங்க ஏதாவது டூல் செட்ஸ் நீங்க போடணும், நீங்க ஏதாவது லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு லேப்டாப் ரிக்குவயர்மெண்ட் மட்டும் இருக்கும். பட் அதர் தென் தட் வேற எதுவும் இல்லை, ப்ரீரிக்வசைட்ஸ் தேவையில்லை. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு மிஷின்ல இருந்து ஒரு மிஷினுக்கு கனெக்டிவிட்டி எப்படி போகுதுன்றது முதல் கொண்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அதுல வந்து எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ எனக்கு ப்ரீரிக்வசைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேபி இட்ஸ் ஒரு லேப்டாப் தான் நான் சொல்லுவேன். ஸோ சாட்ல வந்து எல்என் அப்படின்றவர் வந்து டெவ்செக்காப்ஸ் பத்தி கேட்டிருக்காரு. ஸோ ஹேவ் எனி இன்சைட் அபவுட் இட் சிவா? நான் செக் பண்றேன். ஓகே. ஸோ டெவ்செக்காப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைபர் செக்யூரிட்டியில தான் வந்து வி ஆர் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன். ஸோ டெவ்செக்காப்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக எதுலையும் இதில் கவர் பண்ண போகிறது கிடையாது. பட் இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு கவர் லைக் ஹை லெவல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நீங்கள் டெவ்செக்காப்ஸ் லேர்ன் பண்ணிக்கும் போது இட்ஸ் கோயிங் டு பி ப்ரைமரி திங். இட்ஸ் கோயிங் டு பி உங்களுக்கு இது இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தென் யூ ஸ்டார்ட் யுவர் கெரியர் இன் டெவ்செக்காப்ஸ். பட் இல்ல இந்த டெவ்செக்காப்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா எதுவும் நம்ம தொட போறது இல்லை. ஸோ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். Okay, so adding to that, since I am from DevOps background, so DevSecOpsன்றது வந்துட்டு ஸோ ஒன்றும் இல்லை, லைக் நம்ம இந்த DevOps பைப்லைன் இருக்கு பார்த்தீங்களா, லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மேவன் வச்சு நம்ம அதை பில்ட் பண்ணுறது, அதுலேருந்து வி ஆர் மூவிங் இட் டு நெக்ஸஸ், தென் வி ஆர் மூவிங் இட் டு டாக்கர் இமேஜ். ஸோ இந்த இன்பிட்வீன் டூல்ஸில் வந்து ஒரு அடிஷ்னல் செக்யூரிட்டி டூல்ஸ் தான் வந்துட்டு இட்ஸ் டெவ்செக்காப்ஸ் டூல்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து சோனார் கியூப், 45 இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் அந்த கோட் அனலைஸ் பண்ணி அந்த கோடில் இருக்க வல்னரபிலிட்டிஸை வந்து ஃபைண்ட் பண்ற டூல்ஸ் தான் வந்துட்டு டெவ்செக்காப்ஸ். ஸோ இட்ஸ் பிரிட்டி ஈஸி. உங்களுக்கு டெவாப்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா ஜஸ்ட் அந்த டூல்ஸ் மட்டும் தெரியணும். இந்த 45, சோனார் கியூப், பில்டு பேக்கரு, சோனா லைஃப் சைக்கிள், ஸோ இந்த மாதிரி சில டூல்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த கோடை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மானிட்டர் பண்ணி அதில் இருக்க வல்னரபிலிட்டி சொல்றது தான். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் டாபிக் ஃப்ரம் சைபர் செக்யூரிட்டி. அது வந்து டெவாப்ஸ்ல வந்துடும். Shiva, one more question Kavin கேட்டிருக்கார் chatல. Yeah. Okay, towards how we can progress towards cybersecurity, is it applicable within ADF network security? So Azure Tech Employee. ஓகே, ஸோ அசூரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டி ஜீரோ ட்ரஸ்ட் கான்செப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே ஹாவ் லாட் ஆஃப் மாடியூல்ஸ். இந்த எல்லா மாடியூல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்டினல்னு அதோட சிம் சொல்யூஷன்ஸ் இருக்கு, அசூர் சென்டினல்.
ஸோ சென்டினல்ல வந்து நீங்க queries போடணும், இல்லை if you are a content development அப்படின்னா நீங்க சென்டினல்ல வந்து you have to put the rules, contents. இந்த கண்டென்ட்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு லாஜிக்கல் திங்கிங் தேவை. லாஜிக்கல் திங்கிங்னா லைக் அட்டாக்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க திங்க் பண்ணணும். ஸோ இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி நெட்வொர்க் செக்யூரிட்டி அண்ட் என் பாயிண்ட் செக்யூரிட்டி and other data connectors. Data connectorsனா other security controls like proxy, WAF, endpoint detection and response, network detection and response. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கான இப்போ நீங்க ADF network security is a data connector within the Azure. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க கண்டென்ட் டெவலப்மெண்ட் ஓரியன்டா நீங்க அசூர்ல நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் தே ஆல்சோ ஹாவ் அ ஹியூஜ் மார்க்கெட் இன் மைக்ரோசாஃப்ட் சென்டினல். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நம்ம சென்டினலும் கவர் பண்ணுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி நம்ம வந்து query எழுதுறது அண்ட் ஹவு வி கேன் கால் திஸ் டேட்டா கனெக்டர்ஸ். இது எல்லாமே நம்ம சிம் சொல்யூஷன்ல ஒரு மாடியூலா வந்து சென்டினல்ல பார்ப்போம். which is the base there is microservice security also. So there are different both open source as well as Azure microservice security providers. There are open policies, etc. So those are also can be integrated with Azure. You can explore those as well. So Azure has many things all out of the box, as well as few things that can be added to Azure to make it more secure. Similarly, 45 X-ray scans, which was mentioned earlier, those are also widely used. Even if we do Azure or AWS or anything, those are very, very relevant. Different between cyber security and cloud security. Okay, so cyber security குள்ள one of the module தான் cloud security and நீங்க ரெண்டுத்தையும் தனித்தனியா பார்க்க வேண்டாம். ஸோ சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஒரு மாடியூல் கிளவுட் செக்யூரிட்டி. ஸோ இப்போ நீங்கள் கிளவுட் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறீங்க, யூ ஆர் அண்ட் ஒர்க்கிங் அஸ் அண்ட் கன்சல்டன்ட் ஆர்கிடெக்ட் ரோல் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ கிளவுட் செக்யூரிட்டி இஸ் ஒன் ஆஃப் த திங், பட் இட் வில் அண்டர் கம்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ அதில் அசூர், AWS, நீங்கள் வேறு ஏதாவது கிளவுட் சர்வீசஸ், ஹவாய் கிளவுட் சர்வீசஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது, ஸோ அதோட வந்து ஜீரோ ட்ரஸ்ட் மாடலில் எப்படி நம்ம டிப்ளாய் பண்ணுறது, ரோல்ஸ் அண்ட் ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ், அதில் நீங்கள் கண்டென்ட் போடுறது அண்ட் தென் அதை நீங்கள் செக்யூர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கிளவுட் செக்யூரிட்டியில் வரும். பட் அகெயின் இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி சைபர் செக்யூரிட்டி. அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, டியூரேஷன் எவ்வளோ, நம்ம கோர்ஸோட டியூரேஷன் கேட்டிருக்காரு. ஸோ நம்ம கோர்ஸோட டியூரேஷன் கரெக்டாக 30 days and so it's going to be between like 30 to 40 days. So ஏன்னா வந்து we will be covering all the topics. So என்னோட இது என்னன்னா டைம் பீரியட், I will be set target as a 30 days. I will run the class. பட் நமக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக தேவை இருக்கலாம், ஒரு 1 or 2, 3 classes. So according to that, I will say like 30 to 40 classes maximum to complete this course. மண்டே டு ஃப்ரைடே இருக்குமா இல்ல சாட்டர்டே சண்டே மட்டுமா, வீக்கெண்ட் மட்டுமா? மண்டே டு ஃப்ரைடே. மண்டே டு ஃப்ரைடேனா மண்டே டு ஃப்ரைடே இல்லை, லைக் சாட்டர்டேவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். லைக் மண்டே டு சாட்டர்டே அண்ட் சண்டே ஒன் டே வில் பி ஆஃப், லைக் எனி டே we will see accordingly. ஸோ கோர்ஸ் மோஸ்ட்லி நாங்கள் ஷெட்யூல் பண்ணிட்டு டார்கெட் அனுப்புகிறோம். வந்துட்டு ஓகே, அதான் டார்கெட் வந்து மண்டே டு ஃப்ரைடே அண்ட் ஸோ அது வந்து வீக் டேஸ் பேட்சும், வீக்கெண்டு சாட்டர்டே சண்டேன்னு சொல்லிட்டு. ஸோ சில பேர் வந்து வீக் டேஸ் ஜாயின் பண்ண முடியாது, அவங்க வீக்கெண்ட் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ண போகிறோம். பட் வில் டிஸ்கஸ் அண்ட் கன்ஃபார்ம். இது ஈவினிங் தானே இருக்கும், மார்னிங் ஏர்லி மார்னிங்ல வச்சிட மாட்டீங்களே? As of now, we are targeting 7 AM in the morning, Indian time. சார் அப்படி வச்சீங்கன்னா யூரோப்ல இருக்கவங்க நாங்க என்ன பண்ணுவோம்? மெனி யூரோப் பீப்புள் இந்த இது கேட்டே இருக்காங்க சுதர்ஷன் உங்க கிளாஸுக்கு. Maybe அது வேணா we'll try to set up a weekend. நீங்க available சிவா around ஒரு 11 AM or 10:30 AM weekends for some set of peoples from other countries.
ஷூர் சுதர்ஷன். நம்ம பிளான் பண்ணுவோம் எப்படின்றது. பிளான் பண்றோம். ஏன்னா Just இது இந்த நம்ம பிளான் கீர்த்திக் அண்ணன் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாரு, வெதர் வி வில் யூஸ் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் AWS, Azure, GCP, சைபர் செக்யூரிட்டி இல்லைன்னா ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிப்ளாய்மெண்ட்டுக்கு இந்த எந்த cloud சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் we have to pay until you have some credits to buy cloud services. இந்த மாதிரி cloud services உங்களுக்கு ஃப்ரீயா இருந்ததுன்னா நீங்க உங்களோட ஹோம் லேப்ல போட்டு ட்ரை பண்ணலாம். But other than that, I will not prefer to go with all these cloud solutions because it's going to be anyhow, எந்த நாளா இருந்தாலும் நம்ம இதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால நம்ம மோஸ்ட்லி ஓப்பன் சோர்சஸ் தான் போவோம். ஸோ நம்ம டிப்ளாய் பண்ணுறதுக்குமே விர்ச்சுவல் பாக்ஸை யூஸ் பண்ணுவோம். Oracle விர்ச்சுவல் பாக்ஸ் அது வந்து ஃப்ரீ தான். ஸோ அந்த விர்ச்சுவல் பாக்ஸில் நமக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை நம்ம டிப்ளாய் பண்ணிட்டு we will do an internal exercises. நம்ம எப்படி இன்டர்னலாக வந்து டார்கெட் பண்ணி என்னென்ன மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் போகுது, அது டூல் செட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாலேஷன் எல்லாமே அங்கே தான் நடக்கும். ஸோ நம்ம கிளவுட் சர்வீசஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இட்ஸ் ஆல் ஓப்பன் சர்வீசஸ், ஓப்பன் சோர்ஸ். சர்டிஃபிகேஷன் பத்தி கவின் திருப்பி கேட்டிருக்காரு. சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட் SC 200, SC 300, AZ 500. அவரோட AZ 500 டார்கெட்டுங்காரு. இதுல நம்ம இது பண்ணா அவங்க ஆன் தேர் ஓன் எந்த மாதிரி இதுல தே கேன் பர்சியூ ஃபர்தர். ஸோ SC 200 உங்களுக்கு செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் கவர் ஆகும். அண்ட் தென் நீங்கள் வந்து AZ 500 பண்ணணும். ஸோ SC 200 அண்ட் AZ 500 இஸ் த காம்பினேஷன் இட்ஸ் கோயிங் டு பி ஒர்க். ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஆல்சோ இன்க்ளூடட் இன் திஸ் கோர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் நம்ம வந்து we are not going to be work as a law enforcement agencies like அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதில் பார்க்க போகிறது இல்லை. ஸோ இதை வந்து நம்ம சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சொல்ல பிகாஸ் இதை வந்து நம்ம டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் சொல்லுவோம். ஸோ ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் நம்ம பண்ணுவோம். ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு மிஷினை எப்படி நம்ம அக்யூசிஷன் பண்ணி அதில் இருக்க டேட்டாஸை வந்து நம்ம எடுத்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்குள்ளேயுமா நம்ம ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன். இன்னொரு லேமன் கொஸ்டின் எனக்கு உள்ள கொஸ்டின் இது. இந்த படத்துல எல்லாம் காட்டுறாங்களே பயங்கரமா, நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் எங்க வீட்டுல, நான் என்ன உப்புமா தட்டுல எப்படி அந்த லெவலுக்கு சைபர் செக்யூரிட்டி உண்மையிலே அப்படி இருக்கா இல்லைன்னா அதெல்லாம் எக்ஸாஜரேட்டடா? இது ரொம்ப காமன் இருக்கு. இல்ல இருக்கு ஜி, இருக்கு. அது எல்லாமே பாசிபிள் தான். நீங்க எந்த அளவுக்கு டிஜிட்டலைஸ்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். ஸோ நீங்க இப்போ இன்னைக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாமே என்ன சொல்றது வைஃபை கனெக்டடா இன்னைக்கு வந்துருச்சு. இன்ஃபேக்ட் ஃபேனு, தென் உங்களோட டிவி, உங்களோட ஏசி, ஸோ எவ்ரி திங் இஸ் டிஜிட்டலி கனெக்டட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கீ ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க ஒரு சின்ன மோடம் தான். ஸோ அந்த மோடமோட நெட்வொர்க் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, நான் அந்த மோடம் உள்ள வந்துட்டேன்னா அண்ட் தென் ஐ ட்ரை டு மேனிபுலேட் இந்த டிவைசஸ் எல்லாத்தையுமே நல்லா மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டிஜிட்டலாக எந்த அளவுக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு ரிஸ்க் அதிகம். ஸோ இதோட அவேர்னஸ் வந்து இன்னைக்கு மக்களுக்கு இருந்துச்சுன்னா ஸோ தே வில் பி ப்ரொடெக்டட். ஸோ ஒரு விஷயத்த நம்ம அப்படியே கவனிக்கணும், என்ன நடக்குது. ஸோ ஒரு ஆடிட் மாதிரி நம்ம எடுத்து நம்ம மோடம் எடுத்து நம்ம பார்த்தோம்னா ஒரு எத்தனை பேர் இன்னைக்கு 30 டேஸ்க்கு ஒன்ஸ் பாஸ்வேர்ட் மாற்றுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டில் நம்ம மாற்றணும். ஸோ நம்ம அதை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஏதாவது மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்ம போட்டு வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ரிஸ்க்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஓகே கவின், தேங்க்யூ சிவா. கவின் வந்து கோர்ஸ் ஃபீ எல்லாம் கேட்டிருக்காங்க. அதை we will schedule and circulate later ஜி. ஏன்னா இந்த 1 month we are planning to start in between September. சுதர்ஷன் ஜி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் மந்த் பிகினிங்ல இல்லை எண்ட்ல சொல்லுவோம். அதை ஷெட்யூல் பண்ணிட்டு we will share you the details. சித்ரா திருப்பி டார்க் நெட், டீப் வெப், பக் பவுண்டி ஹண்டிங் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி சிலபஸ் கேட்டிருக்காங்க கீர்த்திகண்ணன். இதுல வந்து டார்க் வெப், டீப் வெப் வந்து த்ரெட் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஒரு மாடியூல் வச்சிருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டார்க் வெப், டீப் வெப் கவர் ஆகும். ஸோ இதுல வந்து டார்க் வெப்ல எப்படி ஆக்சஸ் பண்ணோம், அதோட சர்ச் இன்ஜின்ஸ் எப்படி, அதோட மெத்தட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது. அண்ட் டீப் வெப்னா லைக் நம்ம கிட்ட இருக்கிற என்ன சொல்றது இன் டைட்டில், இன் யூஆர்எல்ஸ், லைக் இப்போ நம்ம கூகுளில் வந்து நம்ம சர்ச் பண்ணுற இன்ஃபர்மேஷன் தவிர்த்து தேர் ஆர் லாட் ஆஃப்
டன்ஸ் ஆஃப் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம வந்து இன்டர்நெட்ல இருந்து எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் அந்த நம்ம டீப் வெப்ல நம்ம பார்ப்போம். ஸோ that we will be seeing. So Google Docs அப்படின்னு சொல்லுவோம் அந்த மெத்தடை. அந்த Google Docsலாம் we will be covering. And bug bounty we are not covering. So இதுல வந்து vulnerability assessmentல நம்ம vulnerability எப்படி பார்க்கணும் என்னன்றத பார்ப்போம். ஸோ பக் பவுண்டி வந்து பார்த்தீங்கன்னா மோர் இன்டு கோடிங். ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் கோடிங்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் பக் பவுண்டிஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ வி ஆர் நாட் மூவிங் இன்டு தட் லைன். ஸோ நம்ம வந்து இல்லை கோடிங்கை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண தான் பார்க்குறோம். ஸோ தட் வில் பக் பவுண்டி வில் நாட் பி கவர்ட். பட் டீப் வெப் டார்க் வெப் வில் பி கவர்ட் இன் தி த்ரெட் இன்டெலிஜென்ஸ் பார்ட். சர்டிஃபிகேஷன் வந்து இம்பார்ட்டண்டா? இப்போ சைபர் செக்யூரிட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இங்க உள்ள ஜாப்ஸ் இதுல டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கும்போது கீழே எல்லாத்துலயுமே வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டண்டா இது முடிக்கிறதுக்கு, இல்லை அதுக்கு வேற சொல்யூஷன்ஸ் இருக்கா? ஸோ இல்லை அது ஒரு கம்பெனிக்கு இப்போ வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. லைக் இஃப் தே வாண்ட் டு பி அ கம்ப்ளைண்ட்ஸ், தே வாண்ட் டு பி அ லைக் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தேவை இருக்கு அப்படின்ட்டு. பட் இட்ஸ் நாட் மேண்டிட்டரி டு கெட் அ ஜாப் அன்டில் நீங்கள் உங்களோட சிவியில் வந்து ப்ராப்பரான கீவேர்ட்ஸ், ப்ராப்பரான உங்களோட ஸ்கில் செட்ஸை நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா தே ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு கால். லாஸ்டா கவின் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு சாட்ல. சிவா, எஸ், கரண்ட்லி பைப்லைன் கிரியேஷன் இல்ல அதுக்கு முன்னாடியும் கேன் யூ ஹெல்ப் இன் ப்ராஜெக்ட் பில்டிங் அப்படி ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன். எஸ், இட்ஸ் டிபெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியுன்றதை பார்க்கணும். பிகாஸ் ஐ எம் மோர் இன்டு திஸ் ட்ரைனிங்ஸ் அண்ட் ஐ நாட் இன்டு லைக் டூயிங் கம்ப்ளீட்லி ப்ராஜெக்ட்ஸ், நாட் டேக்கிங் இட். பட் இன் கேஸ் ஆஃப் ஏதாவது சின்னதாக ஹெல்ப் லைக் நீங்கள் வந்து யூ கேன் ஏபிள் டு கனெக்ட், யூ கேன் ஏபிள் டு கான்டாக்ட் மீ. ஸோ வில் சி ஹவு ஐ கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ. இதுல என்னன்னா சிவாஜி, நம்ம சுதர்ஷன்ஜியோட டெவாப்ஸ் இதுல எப்படின்னாக்க அவரோட அந்த ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் ரூம் செஷன், இது எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. அந்த கிளாஸ் ரூம் செஷனே அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி அந்த மாதிரி ப்ராக்டிக்கலா இவங்க பண்ண முடியுமான்னு கேட்குற மாதிரி ஐ ஃபெல்ட் திஸ் கொஸ்டின். அந்த மாதிரி பாசிபிலிட்டி ஒரு ஸ்டாண்ட் அலோன் ப்ராஜெக்டா அவங்க இது பண்ணாம கிளாஸ் செஷன்ஸ், ஏன்னா டெவாப்ஸ் டிஃப்ரெண்ட், ஐ டோன்ட் ஹேவ் த நாலேஜ். இப்போ அதுல ஒர்க் பண்றத ப்ராக்டிக்கலா நீங்க ரியல் டைம் சினாரியோல இருக்குது, அந்த கான்செப்ட்ஸ் இது பண்றாங்க. இஃப் தே ப்ராக்டிஸ் தே கேன் பில்ட் அ போர்ட்ஃபோலியோ. அந்த மாதிரி இதை உங்க ஷோகேஸ் பண்ண முடியுமா? இந்த டைம் இல்லைனாலும் அதுக்கப்புறம் ஒரு 2 hours 2 months இல்ல ஏதாவது டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தே கேன் ஏபிள் டு ஒர்க் இந்த கான்செப்ட்ஸை வச்சுட்டு பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. எஸ், தே கேன். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க இறங்கி ரிசர்ச் பண்ணி யூ கேன் டூ இட் அண்ட் வி கேன் ஆல்சோ சப்போர்ட் இன் டு தட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ட்ரைனிங் செஷன்ஸ், ப்ராக்டிக்கல் செஷன்ஸ்ல நிறைய இருக்கும், நிறைய விஷயங்கள் கவர் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எஸ் தே கேன் ஸ்டில் டூ இட் அண்ட் வி வில் சப்போர்ட். Okay, so we are almost nearing the end of the session. So ஒரு ஃப்ரெஷர் சதீஷ்ன்றவர் வந்து கைடன்ஸ் கேட்டிருக்காரு என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இஸ் ஹேவிங் மல்டிபிள் கன்ஃபியூஷன் லைக் எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுறது, ஏடபிள்யூஎஸ்ஆ, டெவாப்ஸா, சைபர் செக்யூரிட்டியா. ஸோ இட்ஸ் அபவுட் யுவர் இன்ட்ரெஸ்ட் சதீஷ். இப்போது ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் L1 லெவலில் போகணுன்னா லைக் ஹவு சிவா கைடட். ஸோ சைபர் செக்யூரிட்டியில் வந்துட்டு L1 இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப கேட்குறாங்க. டெவாப்ஸில் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது, பட் அதில் இதில் போகிற எஃபர்ட்டோட இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும். பட் நீங்கள் ஒரு இனிஷியல் கரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோ வித் சைபர் செக்யூரிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல்டு மாறணுன்னாலும் நீங்கள் மாறிக்கலாம். பட் ஒரு இனிஷியல் ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டு சிவா கைட் பண்ண மாதிரி சைபர் செக்யூரிட்டி வில் ரியலி ஹெல்ப் யூ டு place in your career. Hello. Okay, so yes Manikandan, do you have any questions? சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சைபர் செக்யூரிட்டி, சிசிஎஸ் செக்யூரிட்டி எல்லாமே சொல்கிறீங்க. பட் இப்போ Okay. வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் சிசிஏ முடிச்சுட்டு நீங்கள் ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க, அந்த சிசிஏ முடிச்சுட்டு ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க, டெவாப்ஸ் பண்ணி சரி இந்த ஃபீல்டுக்கு ஏன் வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க.
ம் பட் ஏன்னா நம்ம இஷ்டமான கோர்ஸ் படிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு விருப்பம் இல்லாத போது பட் ம் இந்த கேள்வி ஏன் அடிக்கடி இந்த இன்டர்வியூல வந்து கேட்கறாங்க எனக்கு புரியல சார். இப்போ ஏன்னா நம்ம இப்போ ஃப்ரெஷரா ஓகே இட்ஸ் நைஸ் கொஸ்டின். இப்போ வந்துட்டு நீங்க ஒரு ஃபீல்ட்ல இருந்து இப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டில இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. நீங்க அது படிச்சுட்டு போகும்போது நீங்க ஏன் இதுல இருந்துட்டு இதை வரீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் இருக்கான்னு தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து யூஆர் கமிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, அப்போ நீங்கள் அதில் போகலாமே அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷருக்கு வாய்ப்பு கொடுக்கறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மார்க்கெட்டில். ஓகேவா. ஸோ வாட் வி கேன் சே இஸ் எப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் டெவாப்ஸில் இருக்கீங்க, நீங்கள் அதில் வந்துட்டு சில செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ 2 இயர்ஸ் உங்கள் கரியரில் வந்து நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ண மாதிரி பண்ணீங்கன்னா மட்டும்தான் யூ வில் கெட் அ சான்ஸ். பட் ஃப்ரெஷராக போகும்போது எவ்ரி ஒன் வில் நாட் அக்செப்ட் இட். ஸோ அது இங்கே அப்படி இருக்கு. ஸோ அதை அந்த சிஸ்டமையும் கொஞ்சம் மாற்ற முடியாது. ஸோ யூ ஹேவ் எனி இன்சைட் அபவுட் இட் சிவா, லைக் திஸ் கொஸ்டின்? இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்டயுமே. லைக் நான் வந்து இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்கேன். பட் அவங்க ஸ்டில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணும்போது வாட் வி நீட் டு சே அப்படின்றது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் இப்போ நீங்கள் டொமைனில் நீங்கள் வேலைக்கு போறீங்கன்னா யூ ஹாவ் டு பி ஃபுல்லி ப்ரிப்பேர்ட். ஸோ ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் உங்களோட சிவி செட் பண்ணுறதுலேருந்து நீங்க நீங்க உங்களோட ஒவ்வொரு லைன்லயும் நீங்க வந்து என்னென்ன பண்ணிருக்கீங்க சைபர் செக்யூரிட்டின்றது நம்ம காட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுல வந்து நீங்க முன்னாடி வேலை செஞ்ச நீங்க வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜில நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்து நீங்க அது எதுவும் மென்ஷன் பண்ண வேணாம். ஸோ நீங்க சைபர் செக்யூரிட்டி ஓரியன்டாவே உங்களோட ப்ரொஃபைல நீங்க பில்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்க முன்னாடி கம்பெனில மேபி நீங்க வேற ஏதாவது நீங்க டெக்னாலஜி ஒர்க்கும் நீங்க பார்த்துருந்தாலுமே நீங்க அதுல மென்ஷன் பண்ண வேணாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதுக்கு பதிலாக நீங்க வந்து நீங்க சைபர் செக்யூரிட்டியில நீங்க இது பண்ணியிருக்கேன், நான் அது பண்ணியிருக்கேன்றது நீங்க உங்களோட ப்ரொஜெக்ஷனை கம்ப்ளீட்டா மாத்தினீங்கன்னா இந்த கேள்வியில இருந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி வே நம்ம இதை வந்து இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்ம ஸ்கிப் பண்றதுக்கு. ஸோ ப்ரொஃபைலிங் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ ஆடிங் டு தட் மணிகண்டன், சாரி. ஸோ என்னன்னா அவர் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா போதும், அவர் கொடுக்குற ப்ராக்டிக்கலை வந்து ஸ்ட்ராங்கா ப்ராக்டிஸ் பண்ணா போதும். நீங்க வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, படிச்சிருக்கீங்க. ஸோ மோஸ்ட்லி த ப்ராக்டிக்கல் திங் ஒன்லி சேவ்ஸ் அஸ். ஓகேவா. ஸோ அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. எனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ் மணிகண்டன்? இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒவ்வொரு நீங்கள் சொல்கிறது ஓகே தாங்க. பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு செட்டப் எதாவது பண்ணியிருக்கீங்களா, இம்ப்ளிமெண்டேஷன் எதாவது பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. பட் அந்த கொஸ்டினுக்கு என்னால ஆன்சர் பண்ண இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்விட்சஸ் அண்ட் ரவுட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர்வால், சைபர் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா அது வேறு ஏதாவது செக்யூரிட்டி இது இருக்கலாம், ரவுட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்விட்சஸ் காம்பினேஷனாக இருக்கலாம், அப்படி இல்லை ஹப்பாக கூட இருக்கலாம். பட் உள்ள வந்து யாருக்குமே அந்த ஆக்சஸ் கிடையாது. பட் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி வெண்டார் பண்ணும்போது நாம் போயிட்டு நாங்களும் பண்ணுறோம் சார், நாங்களும் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அது யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் நியூ ஆர்கனைசேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு சில பேர் சில கேள்விகள் கேட்குறாங்க. இதுக்கு நான் சப்போஸ் சைபர் செக்யூரிட்டிலாம் பண்ணியிருக்கீங்க, இங்கே ஏன் நீங்கள் பண்ணலை, இது கொஸ்டின்ஸ் வருது எனக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்க தெரியல எனக்கு. இல்லை இப்போ சிவாவோட கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ ப்ரீவியஸ் டு தமிழ் பூமி ஐ டோல்ட் ஹி வாஸ் 6 இயர்ஸ் இன்டு ட்ரைனிங். ஸோ அங்கே வந்துட்டு அவரோட ப்ராக்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ ஹீஸ் அ கன்சல்டன்ட். ஓகேவா. ஸோ அவர் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஓரியன்டாக தான் ட்ரைனிங் கொடுப்பாரு. அதை தான் நீங்கள் அப்படியே மிமிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் திங்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா வந்துட்டு டெஃபினெட்லி யூ வில் அச்சீவ் இட். பட் இதுக்கப்புறம் யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள் பிகாஸ் நவ் யூ ஆர் இன் டு தமிழ் பூமி. ஓகேங்களா. ஸோ வி ப்ராமிஸ் தட் வில் டெலிவர் த ரைட் கண்டென்ட் விச் இஸ் லேட்டஸ்ட் இன் த மார்க்கெட். ஸோ எங்களோட என்ன சொல்றது டெமோவையும் ப்ராக்டிக்கலி நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். டெஃபினெட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து யூ கேன் ஈஸிலி ஹேண்டில் இன் த ஃபியூச்சர். திஸ் இஸ் மேக்ஸிமம் ப்ராமிஸ் வி கேன் கிவ் டு யூ. ஓகே சார், ஓகே. பட் என்னன்னா இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர், எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் ஸ்டக் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் அந்த ஃபீல்டுக்கு இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க, இந்த ஃபீல்டு அங்கே போனீங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி தெரிஞ்சிருக்கீங்களா, நியூ ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கீங்களா, இந்த கேள்வி வருது எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி. பட் ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே யூடியூப் இப்போ இதுக்கு நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க ஓகே. பட் இப்போ எல்லாமே யூடியூப்லேயே வந்துருச்சு. நீ அதை பார்த்து எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா, சின்ன பசங்க கூட பண்ணுறாங்க இல்லையா. நான் கேட்கறது நீங்கள் நியூ புதுசாக கற்றுருக்கீங்க, எங்களுக்கு கொஸ்டின்ஸ் அங்கே இப்போ யாருமே டெக்னிக்கலாக கேட்கறது இல்லைங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க.
ஷார்ட் ம்ஹ்ம். லிஸ்ட் ஃபார் 50 மெம்பர்ஸ்னா அது கேட்கறது ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் மாதிரி எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் சுச்சுவேஷன் அப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து நியூஸ் வந்து நான் பார்த்த இன்சிடென்ட் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உண்மதான் ஜி. பட் அந்த நீங்க சொன்ன மாரி உடிமியா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், அவங்க வந்து ஜென்ரிக்கா எடுப்பாங்க. யாருமே டீப்பா போயிட்டு வந்து எந்த ஒரு பிராக்டிகலும் வந்து குடுக்க மாட்டாங்க. ஓகே. அதனால தான் அத பார்த்துட்டு போறவங்களால பெருசா ஆன்சர் பண்ண முடியல. இப்ப நாங்க வந்து வி ஆர் இன்டு லைவ் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ எங்களோட பிராக்டிகலையும் ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. ஓகேவா? ஸோ ஆமா, ஆமா. போகும்போது பார்ப்போம். அதுல ஏன் கிளியர் பண்ண முடியலன்னா, ஏன்னா அது அவங்க கன்டென்ட்க்கு சும்மா அவங்க வியூஸ்க்காகவும், கன்டென்ட்க்காகவும் பண்றது. ஓகேவா? இப்ப நாங்க நெனச்சா கூட எங்களால அத பண்ண முடியும். பட் எங்களுக்கு அதுக்கு டைம்லாம் கிடையாது. எங்கள ட்ரஸ்ட் பண்ணி யார் வராங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்ல வந்து கிளியர் பண்ணணும் இன்டர்வியூவ, அந்த கன்டென்ட்ட வந்து நாங்க வந்து ப்ராப்பரா டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அத ட்ரஸ்ட் பண்ணாலே மேக்ஸிமம் போதும் ஜி. ஸோ வி வில் பி ஓகே. டிரான்ஸ்பரண்ட் இன் தி என்டையர் செஷன். நீங்க அந்த ட்ரெய்னர எப்போ வேணா ரீச் பண்ணலாம். இல்லன்னா லைக் சுந்தர் ஹி இஸ் அவர் என்டையர் மேனேஜர். நீங்க அவர வேணா எப்போ வேணா ரீச் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வில் மேக் யூ கம்ஃபர்டபிள் இன் என்டையர் செஷன். ஓகே, ஓகே. ஏன்னா இப்போ நிறைய பேர் பாவம் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்டோட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ம்ஹ்ம். மாதிரி கேள்வி கேட்டு அவங்களுக்கு நிறைய டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. ஒரு கான்ஃபிடென்ட் ஹோப் வந்து அவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருது இல்லைங்களா? அதுக்கோசரம் தான் இல்ல கேட்குறேன் நான். அதுக்கு நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா, நாங்க மார்க் இன்டர்வியூஸும் வைப்போம். ஸோ அதிலேயே வந்துட்டு வி வில் பில்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு போகும்போது இட் வில் பி கம்ஃபர்டபிள். தேங்க்ஸ் மணிகண்டன். ஓகே ஜி, ஸோ ஓகே. தேங்க்யூ. no problem. I think we are nearing the end of the session. So if you have any Ji, further யார் ஜி அது? Chitra here. சித்ரா Sudarshan ji. சொல்லுங்க சித்ரா. சொல்லுங்க சித்ரா. Actually, நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னை பத்தி, அதனாலதான் உங்கள்ட்ட நீங்க இருக்கிறதுனால கேக்குறேன். நான் சொல்லுங்க. வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ்ல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேங்கும் போது நான் வந்து இது வந்து சைபர் செக்யூரிட்டிங்கிறது செப்பரேட் ஃப்ரம் கிரௌடா இல்ல, ஏன்னா நான் என்னத்தினால இந்த கொஸ்டின் கேக்குறேன்னா, ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸ்ல தான் எல்லாமே இருக்கு. ஐஏஎம் ரூல்ஸ், அதுல உள்ள எம்எஃப்ஏ இருக்கு, ஏடபிள்யூஎஸ் ஃபயர்வால் இருக்கு, செக்யூரிட்டிங்கிறதுக்குங்கும் போது நிறைய இருக்கு. அதுல ஹிப்பா இருக்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஹிப்பா இருக்கு, அப்புறம் வேஃப் இருக்கு. அதுல இது மாதிரி நிறைய அங்க இருக்குங்கும் போது நான் எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம் சைபர் செக்யூரிட்டியை? இப்போ அந்த சர்வீஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பெசிபிக் அக்கௌண்ட்டுக்குள்ள தான் வந்து அதால வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள தான் அதுல ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதை தாண்டி வெளியே வர முடியாது. இப்போ சிவா சொல்லி தரதுல வந்து ஒரு காமன் டூல்ஸ், அது ஓப்பன் சோர்ஸ். ஓகே, நீங்க ஏடபிள்யூஎஸ்ல வந்துட்டு நீங்க என்னதான் நீங்க செக்யூரிட்டி யூஸ் பண்ணாலும் யூ நீட் டு பே ஃபார் இட். இப்போ நாங்களே வந்து மோஸ்ட் ஆஃப் த செக்யூரிட்டி ஏடபிள்யூஎஸ் எடுக்க மாட்டோம். ஸோ வில் கோ ஃபார் த ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ். ஸோ அது மாதிரி நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நீங்க காஸ்ட் சேவிங் மாதிரி பேசுவீங்க. ஓகேவா? ஸோ அப்படி வரும்போது நம்ம ஒரு காமன் டூல்ஸ், இப்போ டெவாப்ஸ் எடுத்துக்கோங்களேன். டெவாப்ஸ்லேயே வந்துட்டு நான் எப்படி எடுத்தேன்னா காமன் டூல்ஸ் தான் எடுத்தேன். ஏடபிள்யூஎஸ் இருக்க டெவாப்ஸ் நான் எடுக்கல. ஏன்னா தே வில் சார்ஜ் ஃபார் இட். ஓகேவா? அதே மாதிரி இதுக்குன்னு தனியா சில அல்காரிதம் படிச்சுக்கிட்டு இதுக்குன்னு தனியா வந்துட்டு மானிட்டரிங் டீம் இருக்கும். எங்களுக்கே வந்து கிளவுட்ல இருந்து வந்துட்டு இந்த மாதிரி வல்னரபிலிட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி வந்து காம்ப்ரமைஸ் இருக்குன்னா வராது. எங்க இருந்து வரும்னா சைபர் செக்யூரிட்டி கிட்ட இருந்தா எங்களுக்கு மெயிலே வரும். நாங்க அந்த மெயிலை வச்சு தான் ஒர்க் பண்ணோம். இப்போ நாங்க அதை வந்து இஃப் யூ ஆர் ஃபெயில் டு ஃபிக்ஸ் இட், எங்களோட அப்ளிகேஷனே வந்து அவங்க வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான டீம் அது. ஸோ அது வந்துட்டு கிளவுட்ல இருந்து பெருசா கண்ட்ரோல் இருக்காது. நாங்க இப்போ சிவா சொல்ற மாதிரி அந்த ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸை படிச்சாதான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா இருக்க முடியும். ஸோ அதுல காஸ்ட் சேவிங் அதிகமா இருக்கும். அண்ட் எஸ், ஆடிங் டு திஸ், இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் ஓரியன்டா நம்ம எதுவும் போறது கிடையாது. அண்ட் ப்ராடக்ட் நம்ம வந்து டெக்னாலஜி ஓரியன்டா தான் நம்ம படிக்க போறோம். ஸோ நீங்க வந்து படிக்கிறது எல்லாமே வந்து டெக்னாலஜி, லைக் ஒரு ஃபயர்வால் அப்படின்றது ஒரு டெக்னாலஜி. இது நீங்க ப்ராடக்டா எடுத்துட்டீங்கன்னா ஃபயர்வால்ல 14net, பாலோ ஆல்டோ, சிஸ்கோ, இந்த மாதிரி நிறைய ஃபயர்வால்ஸ் இருக்கு. இது ப்ராடக்ட் ஓரியன்டா நம்ம தள்ளி வச்சிருவோம். ஸோ வில் கோ ஒன் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் இந்த ஃபயர்வால்ல என்ன நம்ம படிக்க போகிறோம், தட் வுட் பி கவர் ஆல் த ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் உள்ள நீங்கள் போனீங்கன்னா ஜென்ரிக்கான சில விஷயங்கள் இருக்கும். தட்ஸ் கோயிங் டு பி எவ்ரி திங் வில் பி கவர்ட். அண்ட் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவைலபிளாக இருக்கும். பட் இது கோயிங் டு பி மைனர் சேஞ்சஸ் இன் தி ப்ராடக்ட் லெவல். பட் நீங்கள் எப்பவுமே டெக்னாலஜி ஓரியன்டாக நீங்கள் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு கெரியருக்கு இட்ஸ் கோயிங் டு பி பிக் திங். ஓகே, காலேஜி சொல்லுங்க ஜி, உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. யாரு? நான் தான் ஜி மணி. மணிகண்டன். சொல்லுங்க மணிகண்டன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முன்ன வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா சிசின்னு வந்துச்சு. அப்புறமா சிசி செக்யூரிட்டி வந்துச்சு, சிசி வாய்ஸ்ன்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சிசிஎன்பி, ரவுட்டிங், ஸ்விட்சஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ஒன்று வந்திருக்கு.
நம்ம இதெல்லாம் இதை படிச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது கிடைச்சா இது கிடைக்கிறதில்ல, இது கிடைச்சா அது கிடைக்கிறதில்ல. பட் நம்ம என்ன படிக்க வந்தோமோ அதை நம்ம உள்ள போகும்போது கற்றுக்க முடியறதில்ல. பட் நம்ம என்ன இதுக்கு முன்னாடி ஒரு 2 years பேக் பண்ணோமோ அதுதான் நம்ம அந்த அந்த ஜாப் தான் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நம்ம சைபர் செக்யூரிட்டி அப்படியே நமக்கு ஹைட்டன் ஆயிடுமான்னு எனக்கு ஒரு பயம், சின்ன ஒரு பயம் இருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. எல்லாரும் Shiva, can you கிளவுடோட answer செக்யூரிட்டி for நினைச்சிட்டு இருக்காங்க Yeah, brother. yeah. எல்லாருமே கிளவுடோட செக்யூரிட்டி அந்த ஒரு விஷயமாவே ஒரு லைன்ல இருக்காங்க. பட் இதுக்கு வேற டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குங்கிற விஷயங்கள் கொஞ்சம் இதோடைய ஜாபோடைய டிஃபரன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது சொன்னீங்க அப்படின்னா மேபி எல்லாருக்கும் புரிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஆமாஞ்சி, இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்சுவலி நான் எனக்கே இந்த கொஸ்டின், சாரி இன்டரப்ஷன். ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்சூரன்ஸ் டொமைன், அந்த ஈச் டொமைன்லயும் உங்க போய் ஜாயின் பண்ணலாம் இல்லையா, வாஸ்ட் இண்டஸ்ட்ரி இது இல்லையா. யூ ப்ரொசீட் சிவா. யா, ஸோ இப்போ சைபர் செக்யூரிட்டி வந்து இட்ஸ் அ வாஸ்ட், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி பாயிண்ட் வந்து நம்ம எதில் ஜாயின் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து இந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம்னா, எங்க நிறைய ஓப்பனிங், எந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஓப்பனிங் இருக்கு சைபர் செக்யூரிட்டிலையோ அதை நம்ம வந்து என்ட்ரி பாயிண்டா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர், அது வந்து SOC, செக்யூரிட்டி ஆப்ரேஷனல் சென்டர். இந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ரேஷனல் ஆர் சேம். ஸோ இந்த இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இன்சிடென்ட், ஏதாவது ஒரு அட்டாக் நடக்குதுன்னா அது ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரோலுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. நிறைய பேர் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்குமே போயிட்டு நீங்க வந்து நாக்குரி, கிளாஸ்டோர், இண்டெக்ஸ் எது வேணா எடுத்துக்கோங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு சர்ச் பண்ணி பாருங்க, யூ நோ இட். திஸ் இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர் ஆர் SOC அனலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஓப்பனிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட என்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல மாறுபட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு டெக்னிக்கல் நாலேஜ்ல வந்து எனக்கு வந்து நான் டெக்னிக்கலா நான் போல, பட் ஐ கேன் ஏபிள் டு ஒர்க் ஆன் ஆடிட்டிங். ஸோ எனக்கு வந்து ISO 27000 ஆடிட்டிங்ல எனக்கு வந்து அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நல்லா தெரியும், நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னும் போது நீங்க ISO ஆடிட்டிங் சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ISO ஆடிட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆடிட்டரா போகலாம் கம்பெனிக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அனலிஸ்டா போகலாம். ஸோ அங்க போயிட்டு கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கா, இப்போ ஒரு பாலிசி இருக்கு, கிளியர் டெஸ்க் பாலிசின்னு ஒன்று இருக்கு. ஸோ கிளியர் டெஸ்க் பாலிசினா இப்போ நம்ம வந்து we will write something on the notepad, we will keep it on the table, so and then we will go. So அதுல வந்து ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இருந்தா அது ஒரு கம்பெனில நீங்க ஒரு பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அந்த பாலிசி கிளியர் டெஸ்க் பாலிசி. ஸோ கம்பெனிஸ் ஹேஸ் டு aware all the employees not keep any desk. ஸோ அது வந்து இல்லைன்னா நான் கம்ப்ளைண்ட்ஸாக போகும். நீங்கள் என்னைக்குன்னா அதை ஆடிட் பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ இது மாதிரி ஆடிட்டிங் வேலை இருக்கு. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட், இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் கண்ட்ரோல்ஸை டிப்ளாய் பண்ணுறது, தென் லைனக்ஸ் மிஷின்ஸோட செக்யூரிட்டிஸ், அதில் வந்து இந்த கிளவுட் ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த செஷன், இந்த கோர்ஸ் முடியும் போது யூ நோ வாட் யூ ஆர். ஸோ இந்த கோர்ஸ் முடியும் போது உங்களுக்கு இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸ் முடியும் போது உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட், உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் எதில் கொண்டு போகணும் அப்படின்றது உங்களுக்கு ஒன்று கரெக்டான ஒரு விஷயம் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நானும் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண. நீங்கள் என்கிட்ட பேசலாம், லைக் ஐ வில் ஆல்சோ கைட் யூ. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து வி வில் டிசைட், அண்ட் தென் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபைல்ஸை ரெடி பண்ணி அண்ட் தென் யூ கேன் கோ அண்ட் ஹண்ட் ஃபார் த ஜாப், யூ வில் டெஃபினெட்லி கெட் இட். ஸோ ஹோப் இது வந்து உங்களுக்கு ஆன்சரபிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹரிஹரன் ஒரு ஃபைனல் கொஸ்டின் ஒன்று வச்சிருக்காரு. கேன் யூ கைட் மீ டு நோ C# விண்டோ ஃபார்ம் அப்ளிகேஷன் ட்ரைனிங், இஸ் இட் ரிலேட்டட் டு சைபர் செக்யூரிட்டி? நோ சுதர்ஷன், எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, ஸோ வில் டிஸ்கஸ் ஆஃப்லைன் ஹரிஹரன். Okay, so we are almost nearing the end of the session. So thank you so much, Shiva. உங்களோட டெமோ வந்து ரொம்ப clean and clear இருந்தது. It was very good and which gave a very good idea about what is cyber security. அந்த 360 degree syllabus ரொம்ப நல்லா இருந்தது. So and thanks everyone for joining. ஸோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக செஷன் இருந்தது. அது மாதிரி உங்கள் கொஷின்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. We'll share the syllabus in the WhatsApp and we'll keep you updated about when we are starting the session. So anyway, have a good evening. We'll meet next week with a new technology. Thanks, Shiva. Thank you so much for your time and your presentation. Thank you all. Thank you so much.
Thanks everyone. Bye. Thank you, Thank you, Ji. Sudarshan ji. Thank you. Thank you. Bye. Thanks.